பாருங்க, அங்க வந்து அன்னாள் சொல்றாங்க, यहाँ पर बता रहे हैं என்ன சொன்னாங்க? वहाँ पर நிச்சயமா हन्ना கடவுள் बताएगी, உங்களை ஆசீர்வதிப்பாரு, நன்மை செய்வாரு. परमेश्वर सच में आपको आशीष देंगे, ஆனா இந்த உலகம் நாசமாயிடும். पर ये पूरी संसार मिट जाएगी। இங்க தேவனே சொல்றாரு. यहाँ परमेश्वर ही बोल रहे हैं। ஏன்னா நம்ம நினைக்கிற உலகத்துல உலகம் நல்லா இருக்குது, உலகம் பக்கம் போலாம் யோசனை பண்ணுகிறோம். हम क्या सोचते हैं संसारिक जीवन अच्छा है, हम उसी में जाएं। ஆனா உலக ஜனங்க என்ன யோசிக்கிறாங்களா? संसारिक लोग क्या समझते हैं? ஐயோ நம்ம இங்க கெட்டு போறோம், நாசமாக போறோம், உலகம் அழிய போகுது, நம்ம பேசாம சர்ச்சுக்குள்ள போய் நல்ல ஆசீர்வாதத்தோட பரலோகத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்களாம். हम नाश हो रहे हैं इसलिए हम कलीसिया में जाकर हम स्वर्ग जा सकते हैं करके वो बोलते हैं। அததான் இங்க சொல்றாரு மீகா. वही यहाँ पर मीका என்ன சொல்றாரு? क्या बोल, அப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், इसलिए मैं क्या बोलने के लिए आ रहा பஞ்சத்துல வரான், பஞ்சங்குதுன்ட்டு. हूँ, वो उस अकाल में आ रहा है, ஆனா பஞ்சம் தான் பாக்குது, ஆனா ஆசீர்வாதிக்கப்பட்டவன் இவன். उस अकाल में वो आशीष को प्राप्त कर रहा है, கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது. पर उस परमेश्वर का जो आशीष है वो उस पर है। தொடர் போதும். 60 ஏசாயா புஸ்தகம் 60 அதிகாரம் येशाया की पुस्तक 60 उसका 60 60 அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க போறேன். उसका 60 का 2। நம்ம அதுதான் இந்த ஜனவரி மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். ये जनवरी महीने में ये परमेश्वर ने ये 60ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 7 வரைக்கும். उसका 60 उसका 1 ல இருந்து 7 1 से लेकर 7 तक पढ़ेंगे। அதை தான் நம்ம தியானம் பண்ண வரோம். वही हम ध्यान करते आ रहे हैं। இன்னைக்கும் ஒரு வசனத்தை தியானிக்க போறோம். हम फिर से उस वचन को हम ध्यान करने जा रहे हैं। 2 வாரமா நம்ம வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். 2 सप्ताह हम कैसे उसे देखें करके हम सीखते आए थे। எப்படி தேவன் எப்படி பார்க்க சொல்றார், कैसे परमेश्वर देखने के लिए बोल रहे அதை हैं, 2 வாரமா பார்த்தோம். वही हम 2 இன்னைக்கு सप्ताह से देख रहे हैं। இன்னைக்கு ஒரு காரியத்தை பார்க்க போறோம். आज हम इस कार्य को देखने वाले 60ஆம் हैं। அதிகாரம் 2ஆம் வசனம். येशाया उसका 60 60 2. उसका 2। இதோ இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 60 का 2 में लिखा, देख पृथ्वी पर तो अंधियारा और राज्य राज्य के लोगों पर घोर अंधकार छाया है, परंतु तेरे ऊपर यहोवा उदय होगा और उसका तेज तुझ पर प्रकट होगा। பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, देखिए यहाँ पर बता இதோ रहे हैं, இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடுமா. देखो पृथ्वी तो अंधियारा में है। பாருங்க, இந்த பூமி, ये पृथ्वी, பூமினா இந்த உலகம், ये पृथ्वी मतलब ये இந்த உலக மக்களுடைய வாழ்க்கையிலும் ये संसार में यहाँ संसार के लोग के बारे में இருளும் காரிருளும் மூடப்படும், अंधियारा छा जाएगा, மூடப்படும். वो झप जाएगा। பாருங்க, என்ன இருள்னா என்ன அர்த்தம்? अंधियारा मतलब क्या है? இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளும் போராட்டமும் கண்ணீர் கவலை வேதனை வியாதி சாபம் அப்படியே நாட்டுல தீமைகள் இதெல்லாம் ஜனங்கள் வாழ்க்கையில மூடப்படும், ஜனங்களை வந்து நாசமாக்குமா. संसार में सारे पाप के लिए यहाँ बोल रहा है। அதான் அந்த இருள்னா வேற இருட்டு கிடையாது, वो सिर्फ अंधेरा ही नहीं है, எல்லாவித நாசம் மோசங்களும் ஜனங்களை வந்து वो सारे पाप वही है, அட்டாக் பண்ணும். वो हम पे वार करता है। அததான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. यहाँ बताया गया है, ஆனாலும் फिर भी உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். மகிமை यहोवा उदय करेगा। இப்ப பாருங்க, கவனிங்க. அப்ப நீங்களும் நானும் உலகத்தார் அல்ல, आप और हम संसारिक नहीं हैं, நீங்க உலகத்துல வாழல, हाँ, संसार में जीते हैं, நீங்களும் நானும் விசுவாசிகள். हम सब विश्वासी हैं। நீங்க வந்து இந்த உலக பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து வராதுன்னு சொல்லிட்டு இங்க சொல்றாரு. यहाँ बता रहा है कि आपके जीवन में संसारिक की परेशानी आप नहीं சொல்றாரு, आएगी। ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், फिर भी यहाँ पर बता रहा है कि परमेश्वर आप पे उदय அவருடைய करेगा, மகிமை உனக்கு காணப்படும். उसका जो महिमा है आप पे वो प्रकट करेगा, அப்ப பாருங்க, இருள் போய் அவர் உதிப்பாராம், वो जाकर आपको प्रकट करेगा, பிறகு அவர் மகிமை உன்மேல் காணப்படும். उसका जो महिमा है वो आप पर प्रकट करेगा। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் இதுல இருந்து? अभी हम यहाँ क्या देखने वाले हैं? விசுவாசிகளாக வாழ வேண்டும். विश्वासी जाकर विश्वासी की तरह जिए। ஹலோ, आप सुन रहे ஏன்னா हैं? இன்னைக்கு பாருங்க, உலகத்துல விசுவாசிகளா இருந்து உலகத்தை சார்ந்து வாழ்ந்தீங்கன்னா நீங்க அந்த பிரச்சனை எல்லாம் உங்க வாழ்க்கையில வந்துரும். विश्वासी होकर अगर आप संसारिक जीवन को जीते हैं तो वो आपके जीवन को बेकार करता है। விசுவாசிகளாக வாழ வேண்டும். इसलिए विश्वासी जाकर विश्वासी की तरह ही जीना है। அது மட்டும் இல்ல, वो सिर्फ அந்த नहीं, மகிமை உன்மேல் காணப்படும் அப்படின்றார்ல. और यहाँ बता रहा है कि वो अपनी महिमा को प्रकट करेगा। அப்படின்னா உங்க மேல இருக்கிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கை எதிர உங்க வாழ்க்கையில சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம்
நல்லாக்கிடும். मैं तेरे सारी परेशानियों को वो घेर कर हमें वो अपनी महिमा को प्रकट करता है। ஏன் விசுவாசிகளை வாழணும்? क्यों विश्वासी के तरह ஆனா जीना है? விசுவாசிக்கு மேல உங்க மேல வந்து ஆசீர்வாதம் இருக்குது. क्योंकि विश्वासी के ऊपर आशीष वरदान है। இந்த உலகம் முழுதும் பஞ்சத்துல இருக்குது. ये पूरा संसार तो ऐसे ही है। நீங்க வாழும் பொழுது पर आप जीते உங்க हैं, ஆசீர்வாதம் அந்த பஞ்சத்தெல்லாம் மாத்திரும். उस आपके आशीष वरदान उस हालत को बदल देते हैं। அதனால தான் விசுவாசிகா வாழ வேண்டும். इसलिए विश्वासी जाकर विश्वासी की तरह जीना है। அப்படின்னா விசுவாசிகள் வந்து உலக மக்கள் போல பேசவோ, உலக மக்களை போல சிந்திக்கவோ, உலக மக்களை போல ஆக்டிவிட்டி பண்ணீங்கன்னா இது உங்க வாழ்க்கையில வேலை செய்யாது. विश्वासी जाकर संसारिक लोग की तरह करेंगे तो वो आपके जीवन में कार्य नहीं होगा। உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருந்தும் ஆசீர்வாதம் வேலை செய்யாது. अगर आपके जीवन में आशीष होगा फिर भी वो काम नहीं நான் करेगा। வந்து அவிசுவாசமா சொல்லல, இப்போ मैं अविश्वासी आपको नहीं बोल रहा என்ன हूँ, இருக்கிற நிலைமையை சொல்றேன். ऐसी परिस्थिति के बारे में मैं बोल அப்ப रहा பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் हूँ। इसलिए हम यहाँ देखने விசுவாசிகள் वाले हैं, விசுவாசிகளா வாழ வேண்டும். विश्वासी को एक विश्वास को विश्वासी की तरह जीना है। கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். परमेश्वर की महिमा आप में प्रकट இது होगी। இது ரெண்டு காரியத்தை பார்க்க போறோம். इस दो कार्यों को हम देखेंगे। முதலாவது फिर पहला 1 சாமுவேல் 2:9 पहला सैमुएल 2:9 வாசிக்கிறேன். पहला सैमुएल उसका 2:9 पढ़े। அவர் தமது பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வது இல்லை. पहला सैमुएल उसका 2:9, वह अपने भक्तों के पांव को संभाले रहेगा, परंतु दुष्ट अंधियारों से चुप कर पड़े रहेंगे, क्योंकि कोई मनुष्य अपने बल के कारण प्रबल ना हो। இது யார் சொல்றது? ये कौन बोल रहा है? அன்னாள் என்ற பெண் சொல்றா. वो हन्ना करके एक स्त्री बोल रही அவ है। வந்து ரொம்ப நாளா குழந்தை இல்லாத இருந்தா. वो बहुत दिन बिना पुत्र के थी। ரொம்ப வேதனைப்பட்டா. वो बहुत कष्ट उठाई। கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணா ஆலயத்துல. परमेश्वर से प्रार्थना करी कलीसिया में। ஆலயத்துல ஜெபம் பண்ணி அவளுக்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. सभा में जाकर वो प्रार्थना करी तो परमेश्वर ने उसको एक पुत्र दिया। குழந்தையை கொடுத்தோன்னே அப்படியே கோயில மறந்துட்டு ஓடில்ல. वो बच्चा को जब परमेश्वर ने दिया वो ऐसे ही नहीं लेकर चली गई। நிறைய பேர் அப்படிதான் பாருங்க இன்னைக்கு. पर बहुत से लोग ऐसे ही हैं। கல்யாணமோ चाहे वो அது குழந்தையோ चाहे वो இல்ல ஒரு வீடு கட்டுறதோ चाहे वो घर बनाने का काम हो, வந்துடுச்சுன்னா वो आ गया तो அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஒரு குட் மார்னிங் அடிப்பாங்க. उसके बाद वो कलीसिया पे वो आते ही नहीं है। ஏன் நம்ம சர்ச்சில் நிறைய பேர் பாத்துக்கிறாத. मैंने भी अपने कलीसिया में बहुत लोग को எத்தனை देखा। வீடுக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் நம்ம சர்ச்சில் தெரியுமா? कितने सारे घर को लोग कलीसिया के लोग को मैंने அப்படியே रजिस्टर குட் किया। மார்னிங் அடிப்பாங்க பாருங்க. ऐसे वो करते हैं। அந்த மாதிரி இப்ப கல்யாணமோ குழந்தை பெத்தா கூட குழந்தை चाहे वो शादी की कार्य हो चाहे वो पुत्र की कार्य हो, அவங்களுக்கு வந்து இந்த கோயில் வந்து ஏதோ வந்து அந்த லாட்டரி டிக்கெட் மாதிரி நினைக்கிறது. ये லாட்டரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி कलीसिया को वो एक लॉटरी टिकट की जैसा देखते हैं। குழுக்கள் போட்டா டக்குன்னு வந்துச்சுன்னா அப்புறம் மறந்துடுவாங்க பாருங்க. वो आ जाता है तो वो भूल जाते हैं। இல்லங்க, ऐसा नहीं இது है, ஜீவன். இது ये जीवन है। அதனாலதான் இங்க சொல்லப்பட்டுக்குது, இவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிச்சு. इसलिए यहाँ पर बता रहा है कि उसको एक என்ன पुत्र பண்ணிட்டு मिल गया। அந்த குழந்தைய கோயிலுக்காக கொடுத்துட்டா. वो उस पुत्र को वो उस भवन में दे दी। என்ன பெண்ணு பாருங்க. क्या वो அப்படி स्त्री है? உள்ளம் பாருங்க கடவுள் மேல எப்படி இருக்குது. उसका जो विश्वास वो परमेश्वर पे குழந்தை कैसा இல்லாத ரொம்ப நாளா போட்டு குழந்தை கேட்டா है? वो बहुत दिन बिना पुत्र के थी। என்ன கொடுக்கலாம், ஏதோ கொஞ்சம் சொத்து பொத்த எதனா கோயிலுக்கு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம தான் அப்படி செய்வோம். हम तो ऐसे ही करते हैं, अपने जमीन को या कुछ पैसों को हम எதையோ देकर ஒண்ணு चले கொடுப்போம். जाते हैं। இந்தாங்க ஒரு 2000 ரூபாய் இல்ல ஒரு 1000 ரூபாய் ஒரு தங்கமோ நகையோ எதையோ கொடுத்து தோத்திரம் ஆண்டவர் கொடுத்தாரு அல்லேலூயா அப்படின்னு போயிடுவோம். लीजिए एक 8,000 हो या चाहे गहना हो, ये परमेश्वर ने दिया है करके हम धन्यवाद करते हैं। கவனிங்க. अब ध्यान दीजिए। அப்போ இவ பாரு என்ன பண்றா, पर ये क्या कर रही है? குழந்தைய கொடுத்த அதே குழந்தைய சர்ச்சை கொடுத்துட்டா. पर वही पुत्र को उसने कलीसिया को दे दिया। என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை பாருங்க அவளுக்கு. कैसा वो उसका जीवन है? எப்படி அந்த மனசு வருது? ऐसा कैसा उसका ऐसा मन ஏன்னா हो அவ रहा है? கடவுள் மேல அவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு. क्योंकि वो परमेश्वर पे इतना विश्वास करती है। என்னுடைய துக்கத்தை என் கண்ணீரை என்னுடைய நிந்தைய நீக்கின தெய்வம் அவரு. मेरा वो दुख को मेरे आंसुओं को वो पोंछने वाला परमेश्वर है। ஊரெல்லாம் நான் மலடின்னு இருந்தேன். நானு मैं पूरे ஊரெல்லாம் மலடியா இருந்தேன். நான் மலடி, அதான் குழந்தை இல்லாதுன்னு சொன்னீங்க. मैं गांव पूरा मैं बांझ हूं करके मैं बोलती रही। எல்லார்கிட்டயும் அசிங்கமா இருந்தேன் நானு. मैं सबके सामने में एक ஆனா இப்போ
पर अभी இப்ப கடவுள் என்னுடைய நிந்தையை நீக்கிட்டாரு. पर परमेश्वर ने उस लज्जा को मेरे से हटा இப்ப நான் लिया। என்ன பண்ண முடியும்? मैं अब क्या करूं? இவருதான் என் கடவுள்னு சொல்லிட்டு வாழ முடியும். वही मेरा परमेश्वर है, मैं उसी के लिए जीऊंगी। ஆகவே என் பிள்ளைய இந்த ஊழியத்துக்கு விட்டுறேன். मैं अपने पुत्र को इस कलीसिया के लिए ही दे रही हूँ। அவர் தாங்க சாமுவேல். वही है समवेल। அப்ப பாருங்க, அது மாத்திரம் இல்ல, वो सिर्फ नहीं, அதுக்கு பிறகு அவளுக்கு ஒரு 5 குழந்தை கொடுத்தார் கர்த்தர். और भी 5 बच्चे को दिए। நான் சொன்ன கடவுளுக்காக நீங்க பெஸ்ட கொடுத்தீங்கன்னா உங்களை பெஸ்ட் ஆக்க வரவர். परमेश्वर के साथ आप करेंगे तो परमेश्वर आपको बेस्ट देगा। இதெல்லாம் பிரிட்டோவுடைய போதனை கிடையாது. ये ऐसे ही मैं नहीं बोल रहा हूँ, வேத போதனை. ये वचन का है। அவ சொல்றா பாருங்க, ये அவ वचन தான் பேசுறா. वो खुद बोल रहा பெரிய है। 2ஆம் அதிகாரத்தை 1ல இருந்து வாசி பாருங்க. அவருடைய பாட்டு அது. उसका एक को आप पढ़ेंगे तो கடவுளை குறிச்சு புகழ்ந்து பாடுறா. वो परमेश्वर के लिए वो बहुत आनंद से गा रहे हैं। இப்ப கூட பாருங்க, நம்ம பாட்டு பாடணும். अभी भी हम गीत को गाए। நான் பாருங்க அப்படியே பாடும்போது அப்படியே ரசிச்சு பாடுறோம் பாருங்க, கையை ஆட்டி வீட்டி. हम जब गीत को गाते हैं तो हम अपने हाथ को उठाकर गाते இப்ப हैं। சினிமாவோட பாட்டு பாடுறாங்க, எப்படி பாடுறாங்க? அந்த ஹீரோவோ ஹீரோயினோ போய் அப்படி நின்னுனா பாடி நிப்பாங்க. பாடுங்க, நீ பாடு, அப்படியே பாடுவாங்க. सिनेमा में भी जब गीत गाते तो क्या वो ऐसे ही அப்படியே खड़े होकर गीत கண்ணே गाते हैं? அழகே அழகே அடி பாடி ஆடுவான் அப்படியே. वो अपने हाथ को उठाकर एक ऐसे करते हैं। அதுதாங்க எமோஷன். वही एक என்னன்னா भावना है। அந்த எதிராளிக்கு தன்னுடைய அன்பை அப்படியே காமிக்கிறாங்க. அது वो अपनी भावनाओं को वो जरिया அப்போ बताते हैं। நீங்க வணங்குற கடவுளுக்கு பாட்டு பாருங்க, எப்படி எமோஷன் பண்ணுவீங்க? जिस पे आप विश्वास करते हैं तो उस पे उसके लिए आप गीत को गाएंगे तो आप कैसे करेंगे? ஒரு ஜடம், ஒரு சிலையானம்மா. क्या हम उसके रूप में हैं? சிலை தான் அப்படி நிக்கும், மாலை போட்டு வந்தா அது அப்படி கம்மன் தான் இருக்கும். क्या हम मूर्त हैं? சிலை பாருங்க, மாலை போட்டு வந்து மாலை போட்டீங்களா உன்ன பண்ணோம் சிலை. क्या आप मूर्ति को जब माला पहनाओगे तो क्या वो आपको प्रणाम करेगी? உச்சி ஆட்டினா கூட அப்படிதான் நிக்கும். चाहे आप उसको हिलाएंगे भी तो फिर அப்போ भी वो वैसे ही खड़ी அப்படி रहेगी। பாருங்க, நேத்து கூட கிரிக்கெட் क्रिकेट के लिए ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றாங்க. आईपीएल स्टार्ट कर அந்த रहे हैं। பாட்டு ஒண்ணு பாடுறாங்க. वो एक गीत को गा रहे हैं। அவரு பல பேர் நூத்துக்கணக்கான மக்கள் அந்த பாட்டு பாடுறாங்க. बहुत सारे ऐसे लोग वो गीत गा रहे हैं। இதுல கேலரியில வேற இருக்கிறாங்க நிறைய பேரு. गैलरी में भी बहुत सारे लोग ஆனா हैं। பாட்டு பாடுறவங்க நூத்துக்கணக்கான மக்கள், ஒரு 500 பேர் மாதிரி இருக்கிறாங்க. वो एक बहुत सारे लोग हैं। வாசிக்கிறாங்க நிறைய பேரு, बहुत सारे गा நிறைய रहे பேர் हैं। பாடுறாங்க. बहुत सारे गीत को गा ஒரு रहे மெயின் हैं। பாடகர் பாடுறாங்க. एक மெயின் பாடகர் एक बहुत जरूरी गीत को गा रहे हैं। எல்லாமே ஆக்ஷனோட பாடுறாங்க. அப்படியே सारे चीज वो एक्शन में गा रहे हैं। என்ன சொல்றேன்னா, मैं क्या बोल रहा हूँ? மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனை मन- வெளிப்படுத்துறது தான் அந்த பாடல். मनुष्य का जो भावना है वो अपने अपने भावनाओं को बताते हैं। அது என்னன்னா, நம்ம உண்டாக்குன கடவுளுக்கிட்ட தன்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய வாயும் என் சிந்தையும் என்னை ரட்சித்த தெய்வத்தை நான் பாடும்பொழுது என்னுடைய எமோஷனோட அவர் பாடுறேன். நான் परमेश्वर ने हमें ये दिया है, ये जीवन दिया है, हम उसके लिए उसको जरिया करते हैं, बताते हैं। நீங்க வெறும் அப்படியே நின்னு பண்ணி பார்த்தா பாப்பாரு, சில மாதிரி வந்து நிக்குது. आप ऐसे ही खड़े रहोगे तो आपको मूर्त के जैसा आप खड़े हो बोलेंगे। இதுக்கு நான் ரத்தம் சிந்தினேன். நான் क्या मैं इसके लिए अपने இதுக்கு लहू को நான் बहाया? பாடுபட்டேன். क्या मैं इसके लिए मार खाया? இதுக்கு நான் துப்பப்பட்டேன். क्या इसलिए इसके लिए ही मैं थूका गया? இதுக்கு நான் அவமானமா தொங்குனேன். क्या मैं इसलिए ही इसके लिए ही मैं अपमान में लटकाया गया? எப்படி நம்ம அன்பை காட்டுறோம்? कैसे हमें अपने प्रेम को दिखाना सोच है? पाएंगे। आप सोच कर ஒரு देखिए। ஒரு ஒரு லவ் பண்ற பொண்ணுகிட்ட எப்படி அண்ணே பூவே एक प्रेम करने वाली அப்படியே ஆக்ஷனோட. நான் என்ன சொல்ல வரேன்னா, சும்மா கிண்டல் பண்ணல, கடவுள்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? हम परमेश्वर के साथ कैसे हैं? ஆமென். आमीन। அப்ப பாருங்க, இங்க இந்த அம்மா 1ல இருந்து பாட்டு பாடுது. वो एक से पूरा गीत गा रही है। அந்த பாட்டுல தான் இது 9ல சொல்லுது, इस गीत में ही அவர் 9 में தமது बता रहा है। பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார். नहीं, ஆமா 9 பரிசுத்தவான்கள் பாதங்களை காப்பார். वो वह अपने भक्तों के पांव को संभालेगा। என்ன சொல்றேன்னா, நம் क्या? தன்னுடைய விசுவாசியில அவர் எக்ஸ்பீரியன்ஸ், என் வாழ்க்கையை சரி பண்ணவர் உன் வாழ்க்கையை சரி பண்ணுவார். वो एक एक्सपीरियंस के साथ बोले कि मेरा जीवन वो ठीक किया तो आपका जीवन भी वो ठीक करेंगे। அது மாத்திர துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. அங்கே क्योंकि कोई मनुष्य अपने बल के कारण प्रबल ना होगा। நம்ம பாருங்க, அந்த இருள் பார்த்தோம், பூமியெல்லாம் இருள் மூடும். हम அந்த 62 ஏசாயா 62ல பார்த்தோம்ல, ஏசாயா 62ல பார்த்தோம், हाँ, இருள் மூடும். अंधेरा झापेगा। அதுதான் இங்க சொல்றாங்க, यहाँ இருள் बता रहा है। இருளிலே மௌனமாவார்கள் ஜனங்கள்.
यहाँ बता अंधियारे में चुपचाप पड़े रहेंगे। பலத்தினால் ஒருவனும் சொந்த பலத்தினால் ஒருவனும் வாழ முடியாது. कोई भी अपने बल के कारण प्रबल ना होंगे। இந்த உலகம் அப்படி ஆயிடும். சொந்த பலத்தில வாழ முடியாதுன்றாங்க. ये लोग ऐसे हो जाएंगे। அதான் இங்க சொல்றாங்க. यहाँ ऐसे बता रहे हैं। அப்படியே என்ன சொல்றாங்கன்னா இந்த அம்மா, ये क्या बोल रहे हैं? நிச்சயமா கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். परमेश्वर जरूर हमारे लिए भला अच्छा कार्य करेंगे। ஆனாலும் இந்த உலகம் அழிந்து போகும்ன்றாங்க. पर फिर भी ये पूरा संसार मिट जाएगा। அதான் அந்த 9ஆம் வசனத்துடைய கருத்து. इसमें 9 अध्याय में लिखा है। அந்த பாட்டு என்ன, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உங்க அற்புதம் செய்வார். सच में परमेश्वर उस गीत के द्वारा உங்களுக்கு நன்மை செய்வார். अच्छे कार्य को करेंगे। ஆனாலும் இந்த உலகம் அழிஞ்சு தான் போகும். पर ये पूरा संसार मिट जाएगा। அததான் இந்த அந்த 9ஆம் வசனத்தை சொல்லப்படுது. यही एक 9 अध्याय में लिखा है। இரண்டாவது दूसरा சங்கீதம் 82 இப்ப வாசிச்சோம்ல, சங்கீதம் 82 வாசிச்சோம்ல, भजन संहिता हम एक பஜன சங்கீதம் 82 வாசிச்சோம்ல. இப்ப நம்ம அதை எடுத்துங்க. 82 5 82 நான் என்ன பார்க்க போறோம், விசுவாசிகள் விசுவாசிகளாக வாழ வேண்டும், विश्वासी जाकर विश्वासियों की तरह जीना है। பிறகு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய மேல இருக்கிறதுனால எல்லா பஞ்சத்தையும் அது சரியாக்கிடும். परमेश्वर का आशीष वरदान अगर हमारे ऊपर रहेगा तो हम सब कुछ कर सकते हैं। ஏன்னா காரில் மூடும், பூமியை காரில் மூடும், பூமியெல்லாம் காரில் மூடும், पृथ्वी जाकर अंधियारे से भर जाएंगे। ஆனாலும் கர்த்தர் உண்மையில ஊதிப்பார். फिर भी परमेश्वर अपने खुद को उदय करेंगे। கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். परमेश्वर की महिमा आपके ऊपर होगी। அந்த மகிமை தான் ஆசீர்வாதம். वो महिमा ही वो आशीष वरदान है। அதான் நம்ம பார்க்கிறோம். वही हम देखने वाले हैं। 82ஆம் சங்கீதம் भजन संहिता उसका 82 5 उसका 5 அறியாமலும் இல்ல உண்டாமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது. வாசிக்கமா 5 वे ना तो कुछ समझते और ना कुछ जानते, परंतु अंधेरे में चलते फिरते रहते हैं। पृथ्वी की पूरी नींव हिल जाती है। பாருங்க, அங்க அன்னாள் சொல்றாங்க, यहाँ पर बता रहे हैं என்ன சொன்னாங்க, वहाँ पर நிச்சயமா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு, நன்மை செய்வாரு, परमेश्वर सच में आपको आशीष देंगे, ஆனா இந்த உலகம் நாசமாயிடும். पर ये पूरी संसार मिट जाएगी। இங்க தேவனே சொல்றாரு. यहाँ परमेश्वर ही बोल रहे हैं। ஏன்னா 1ஆம் வசனம், தேவ சபையில தேவன் எழுந்தருளினார், தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் அப்படின்னு போட்டுக்குது. 82:1 उस परमेश्वरी सभा में परमेश्वर ही खड़ा है, वह ईश्वर के बीच में न्याय करता है। அப்ப இந்த 82 சங்கீதம் தேவன் பேசுறார் நம்ம கிட்ட. ये क्या भजन संहिता परमेश्वर हमसे बात करते हैं। அவர் என்ன சொல்றாரு, वो क्या बोल रहे हैं? 5ஆம் வசனத்துல 5 இந்த உலக மக்கள் அறியாமல் உணராமல் இருக்கிறாங்களாம். 5லமா वे तो कुछ नहीं समझते हैं। இந்த ஜனங்க என்ன பண்ண, நம்ம இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்களாம், संसार के लोग कैसे கடவுளை குறிச்சு परमेश्वर அறியாமல் உணராமல் இருக்கிறாங்களாம். परमेश्वर को नहीं जानते हैं। அது மாதிரி அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், அந்த இருள்ல, அதான் இருள் தான் அந்தகாரம். उस अंधेरे में चलते फिरते हैं। அதுல போட்டு அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், यहाँ पर अंधकार में चलते फिरते रहते हैं। தேசத்தின் அஸ்திபாரம் எல்லாம் அசைகிறது. और पृथ्वी की पूरी नींव हिल जाती है। அப்படின்னா தேசத்தின் அஸ்திபாரம் என்ன, पृथ्वी की नींव हिल जाती है, क्या अर्थ? பணம். இந்த உலகம் எதுல இயங்குது, ये संसार की क्या है? धन, பணத்துல இயங்குது. धन के लिए அந்த தங்கம் பொருளாதாரத்துல இயங்கி கொண்டுக்குது. और जो गहने जवाजात है, அதை இதையும் நம்பினுக்கிறாங்க மக்கள், இதையும் அதையும் நம்பின்னு இருக்கிறாங்க மக்கள். ये सारी चीज पे वो विश्वास ஆமா, करते தங்கத்தை நம்புறாங்க, वो गहने के पर विश्वास करते வேலைகளை நம்புறாங்க, वो उस काम पे विश्वास வருமானங்களை करते हैं। நம்புறாங்க, வருமானம், இன்கம் अपने इनकम पे विश्वास करते हैं। இத மாதிரி காரியங்கள் இருக்குது இந்த உலகத்துல. ऐसे कार्य सब होते रहते हैं, பிசினஸ் வியாபாரங்கள், चाहे वो बिजनेस है चाहे वो व्यापार है, இதெல்லாம் ஒரு நாள் அசைஞ்சிரமா. वो सारी चीज एक दिन क्या होगा, हिल जाएगा। அததான் அங்க சொல்றாரு பாருங்க. इसलिए यहाँ बता என்ன रहा பண்ண, है தேசத்தின் அஸ்திபாரங்கள்லாம் அசையும். पृथ्वी की पूरी नींव हिल जाएगी। அப்படின்னா தேசம் பவுண்டேஷன், தேசத்தினுடைய முக்கியமான இந்த மாதிரி பொருளாதாரம், வேலை, இதெல்லாம் நாசமாயிடும். पृथ्वी की चाहे वो धन संपत्ति हो चाहे कुछ भी हो, वह नाश हो जाएगा। 2020 ஆச்சா இல்லையா? 2020 ஆச்சா இல்லையா? 2022 में हुआ था कि नहीं? கொரோனா நோய் வந்துச்சா? कोरोना आया था। வேலைக்கு போக முடிஞ்சுதா? क्या आप काम पर जा पाए? கடைக்கு போக முடிஞ்சுதா? चाहे क्या आप दुकान जा पाए? வியாபாரம் நடந்ததா? चाहे क्या आपका व्यापार चला? பக்கத்துல பேச முடியாது, बगल पे आप बात नहीं कर सकते थे, முகமூடி போட்டு தெரிஞ்சோம், आप मुंह को झांपते हुए जाते थे, வீட்டுக்குள்ளேயே முகமூடி கொள்ளக்காரமா இருந்தோம். घर पे ही हम
मुंह झाँप कर रहते थे। ஹலோ क्या आप सुन रहे हैं? மறந்துட்டோமா? क्या आप भूल गए? ஜனங்கள் நிறைய மறந்துடுவாங்க. अ, ஜனங்கள் நிறைய மறந்துடுவாங்க. बहुत से लोग जाकर सब भूल जाते நீங்க हैं। சொல்ற இந்த மாதிரி உலகம் அப்படி ஆகும். संसार ऐसे होगी, ஆனா உணர மாட்டாங்க மக்கள். உணர மாட்டாங்க மக்கள் ஜனங்கள். पर वो इस चीज को அவரும் विश्वास नहीं करते। அவரே சொல்றாரு वो खुद यहाँ बोल रहा है 6ஆம் வசனத்துல, 6 में, நீங்கள் தேவர்கள் என்று நீங்கள் எல்லோரும் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். 6 मैंने ये कहा था तुम ईश्वर हो और सब के सब परम प्रधान के पुत्र हो। ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். तो भी तुम मनुष्य के समान मरोगे और किसी प्रधान के समान गिर जाओगे। என்ன சொல்றாரு? यहाँ क्या बता रहा है? நான்லாம் உனக்கு என்ன மாதிரியே உன்னை உண்டாக்குனேன். मैंने अपने जैसा ही तुम्हें बनाया था। நீ தேவ குட்டி, तू परमेश्वर का पुत्र நான் है। தேவன். मैं परमेश्वर நான் உன்னை தேவ குட்டியா போட்டிருக்கிறேன். मैं तुझे परमेश्वर का पुत्र बनाया हूँ। நீ தேவ குட்டியா வாழணும். तुझे परमेश्वर के पुत्र के जैसा ஆனா நீ जीना உலக மனுஷன் மாதிரி வாழ்றதுனால है। पर तू मनुष्य संसार के मनुष्य की तरह आप जी रहे हैं। நீ லோக பிரபு போய் செத்து போவ. तू मनुष्य के समान मरेगा, அததான் இங்க சொல்றாரு. यहाँ बता रहा है। அததான் நான் இன்னைக்கு என்ன சொன்னேன்? इसलिए मैं क्या बोला था? விசுவாசிகளா வாழணும்ன்றாரு. विश्वासी को एक विश्वासी की तरह जीना है। அதான் ஒரு சிரிப்பு ஆக்டர் சொல்லுவார் பாருங்க. ஒரு சிரிப்பு ஆக்டர் தமிழ்ல. वो एक एक्टर है। ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி நானும் ரவுடி 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 நானும் ரவுடி அப்படின்னு சொல்லுமா? मैं ही राउडी हूँ करके बोलता है। அவர் ரவுடி இல்ல, அவன ரவுடி ரவுடி கத்தி நிப்பாரு. पर वो राउडी नहीं है, पर वो राउडी की तरह बोलता रहता है। அவரா போலீஸ் கிட்ட போய் உட்காருவாரு. என்ன ரவுடி ரவுடி என்ன ஸ்டேஷனுக்கு எடுத்துன்னு போங்கன்னு. वो खुद ही बोलता कि मैं राउडी हूँ, मुझे நீ ரவுடியில இறங்கடானுவாங்க. में लेते जाए। அந்த மாதிரி நிறைய பேர் நானும் விசுவாசி சொல்லி சுத்தி நிக்கிறாங்க நிறைய பேர். बहुत सारे ऐसे लोग हैं, मैं ही विश्वासी करके घूमते हैं। வெறும் விசுவாசியா இருக்கிறது இல்ல, விசுவாசிகளாக வாழ ஆரம்பிக்கணும். विश्वासी नहीं, विश्वासी की तरह जीना भी है। நல்லா உட்கார்ந்து யோசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொல்றாரு எப்படி இதை சொல்லி கொடுக்கணும் மக்களுக்குன்னு. मैं जब बैठ के सोच रहा था तो क्या परमेश्वर मुझसे बात किया कि நான் मैं சினிமா कैसे கதையை सिखाऊं? பேசல. मैं एक सिनेमा के बारे में नहीं சினிமால சொல்லித்தரான் அவன் நானும் ரவுடி கிடையாது. सिनेमा में वो बता रहा है कि मैं ही राउडी हूँ करके। அதே மாதிரி நீங்க விசுவாசியா இருந்துட்டு वैसे ही आप विश्वासी हो। நானும் விசுவாசி சொல்லிட்டு விசுவாசி இல்லாத இருக்க கூடாது. मैं विश्वासी हूँ करके आप विश्वासी की तरह नहीं रहते हो। நான் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணல. मैं ऐसे ही नहीं बोल रहा हूँ। சில காரியம் நம்ம சரி பண்ணிக்கணும் இப்பயே. कुछ कार्य को हमें अगर सही करेंगे तो वो सही रहेगा। ஏன்னா அந்த அம்மா சொல்லுச்சு உலகமெல்லாம் இருளா மூடும். क्योंकि वो स्त्री बोल रही कि सारे संसार ஆனா में अंधेरा छा जाएगा, பரிசுத்தவான கர்த்தர் காப்பாத்துவார். परंतु परमेश्वर वो उदय करेगा। இங்க ஆண்டவர் சொல்றாரு परमेश्वर यहाँ बोल रहे हैं உலகமெல்லாம் அறியாம இருக்கிறாங்க. संसार में बहुत से लोग नहीं நான் जानते हैं। உன்னை தேவ குட்டியா நீ இருக்கிற, என்னுடைய பிள்ளையா இருக்கிற, तू मेरा पुत्र है, தேவனா இருக்கிற, தேவரா இருக்கிறீ என்று நான் சொல்லி இருக்கிறேன். तू प्रभु தேவர்களா இருக்கிறீங்க என்று சொல்லி இருக்கிறேன். मैंने कहा था कि तू ईश्वर हो। ஆனா நீங்க விழுந்து போன மனுஷன் மாதிரி வாழ்றீங்களே, फिर भी तुम उस मनुष्य के समान जीते हो। ஜாக்கிரதைன்றார். इसलिए अब ध्यान से रहो। ஆகவே இந்த காலை வேளையில इसलिए सुबह के समय நாம் में விசுவாசிகளாக வாழ்வோம். हम विश्वासी की तरह जीना சொல்லுங்க பாருங்க. இந்த இயேசு சொல்றார், இந்த தேவனே சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறாங்க நீங்கள் விசுவாசிகள் ஆனால் நீங்கள் உலகத்தை நம்புகிறீர்கள் ஆனாலும் நீங்கள் விழுந்து போவீர்கள். அதான் சொல்றாரு. यहाँ बता रहा मैंने कहा था। அதோட அர்த்தம் அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? ये वचन का अर्थ क्या है? நீங்கள் விசுவாசிகள் தான், आप विश्वासी ही हो, ஆனால் நீங்கள் உலகத்தை நம்புகிறீர்கள், पर आप संसार में विश्वास करते ஆனால் நீங்கள் விழுந்து போவீர்கள். आप क्या हो? आप मर जाएंगे। அதுதான் இங்க சொல்றாங்க அந்த வசனத்துல. यहाँ पर ये बता रहा है। சும்மா ஒரு வசனத்தை வாசிக்கிறது அதை விளக்கணும். ये ऐसे ही वचन को पढ़कर நான் பயமுறுத்தல. இப்போ मैं आपको डरा नहीं रहा। நம்ம சபைக்கு கூட விசுவாசிகளா வெளியே வாழ ஆரம்பிக்கணும். हम कलीसिया में आते हैं तो हमें विश्वासी की तरह बाहर भी जीना है। மீகா 4:4 மீகா उसका 4 அதான் சொல்றேன். உலகம் முழுதும் இருளா மூடப்படும், ஆனால் கர்த்தர் உண்மையில உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உண்மையில காணப்படும். உலகம் முழுதும் இருளா இருக்கும், चाहे पूरे संसार में अंधेरा छा जाए, ஆனா கர்த்தர் உண்மையில உதிப்பார், फिर भी परमेश्वर आप पर उदय கர்த்தர் करेगा। மகிமை காணப்படும். परमेश्वर की महिमा आप पर होगी। அததான் கர்த்தர் இந்த காலவேளையில நமக்கு சொல்லி கொடுக்கிறார். इसलिए परमेश्वर सुबह के समय आप बता रहे हैं। மீகா 4:2 मीका उसका 4:2 பிரைஸ் தி லார்ட். परमेश्वर की स्तुति। திரளான ஜாதிகள் வாசிங்க. புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை
நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். வாசிமா வாசிமா मीका उसका 4:2 4 का 2, और बहुत सी जातियां के लोग जाएंगे और आपस में कहेंगे, आओ हम यहोवा के पर्वत पर चढ़कर याकूब के परमेश्वर के भवन में जाएं, तब वह हमको अपने मार्ग सिखाएगा और हम उसके पांवों पर चलेंगे, क्योंकि यहोवा का रास्ता सिय्योन से और उसका वचन यरूशलेम से निकलेगा. கவனிங்க, अब ध्यान दीजिए, இது போன வருஷத்துல கூட நம்ம இந்த வசனத்தை வந்து வாக்குத்தத்தமா எடுத்தோம். पिछले सप्ताह भी इस वचन पे हम நான் நிறைய இடத்துல கூட பேசியிருக்கிறேன் இதை பத்தி. இங்க பேசினா நான் நிறைய இடத்துல கூட பேசியிருக்கிறேன். बहुत बार इसके बारे में बोला हूँ. இந்த வசனம் என்ன சொல்லுது? ये वचन क्या बोलता है? உலகத்தை நம்ம நம்பினுக்கிறோம், हम संसार पे विश्वास करते हैं, ஆனா மீகா சொல்றாரு, पर मीका क्या बोल रहा है? எப்பா உலகத்தை நம்பாதப்போ உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள வர போறாங்க. संसारिक के लोग पे विश्वास ना करे, वो संसारिक के लोग चर्च में आने वाले हैं. இன்னைக்கு நீங்க உலகத்தை பார்த்து உலகம் பக்கம் போலாமான்னு யோசனை பண்ணுகிறோம். अभी हम सोच सकते हैं कि हम उस संसारिक जीवन जिए. உலக மக்கள் நம்மள பாக்குறாங்க, संसारी लोग हमें देखते हैं, ஐயோ நம்மளும் சர்ச்சுக்கு போனோமா நம்ம காப்பாத்தப்படுவோம்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களாம். वो भी सोचते हैं कि हम चर्च में जाएंगे तो हम बचाए जाएंगे. நம்ம நினைக்கிறோம் உலகம் நல்லா இருக்குது, உலகம் பக்கம் போலாம் யோசனை பண்ணுகிறோம். हम क्या सोचते हैं? संसारिक जीवन अच्छा है, हम उसी में जाएं. ஆனா உலக ஜனங்க என்ன யோசிக்கிறாங்களா? संसारिक लोग क्या समझते हैं? ஐயோ நம்ம இங்க கெட்டு போக போறோம், நாசமாக போறோம், உலகம் அழிய போகுது, நம்ம பேசாம சர்ச்சுக்குள்ள போய் நல்ல ஆசீர்வாதத்தோட பரலோகத்துக்கு போலாம்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்களாம். हम नाश हो रहे हैं, इसलिए हम कलीसिया में जाकर हम स्वर्ग जा सकते हैं करके वो बोलते हैं. அததான் இங்க சொல்றாரு மீகா. वही यहाँ पर मीका என்ன சொல்றாரு? क्या बोल रहा है? வாங்க ஆலயத்துக்கு போவோம், चलिए सभा में जाएंगे, நமக்கு தேவன் நமக்கு போதிப்பாரு, परमेश्वर हमारे साथ है, அவர் வழியில நம்ம நடப்போம். हम उसके मार्ग पे चलेंगे. ஏன்னா क्योंकि சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். क्योंकि सिय्योन से और उसका वचन यरूशलेम से निकलेगा. அது மட்டும் யார் வராங்க? திரளான ஜாதிகள் புறப்பட்டு வராங்களாம். बहुत सारे ऐसे लोग आ रहे हैं. ஹலோ, क्या आप ध्यान दे रहे हैं? கவனிக்கிறீங்களா? क्या आप सुन रहे हैं? சொல்லுவாங்கல்ல, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு ஞாபகம் உங்களுக்கு தெரியும். அவர் தான் நிறைய பழமொழி சொல்லுவாரு. அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்னு வாங்க பாரு. அப்படின்னா ஓ இங்க இருந்து பார்த்தா அங்க பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியும். यहाँ से देखने से लगेगा कि वहाँ ठीक है, அங்க போயிட்டா वहाँ जाएंगे இங்க பெட்டர் மாதிரி தெரியும். यहाँ का ठीक लगता है. இதுதான் மனுஷனுக்கு கோளாறு. यही मनुष्य का नजरिया है. நீங்களே நல்லா தாங்கிறீங்க, பக்கத்துல பாசுங்க ஆசீர்வாதமான மனுஷனே, आप बगल में देखकर बोलिए आप ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, आप आशीष वरदान के கர்த்தர் लोग உன் கூட हैं. இருக்கிறாரு, परमेश्वर आपके साथ है, நீ பெரிய காரியங்களை செய்வாய், आप बड़े कार्य को करेंगे, அற்புதங்களை செய்வாய், आप अद्भुत को கடவுள் करेंगे, அதிசயங்கள் உனக்கு செய்வார், परमेश्वर आपके लिए अद्भुत உன் करेंगे, கண்ணீரை கர்த்தர் துடைப்பார், आपके आंसुओं को परमेश्वर உன் கவலை पोंछेंगे, போக்குவார், आपके चिंताओं को वो ले लेंगे, சமாதானம் இருப்பீங்க, आप अच्छे से रहेंगे, உங்க வீடு நல்லா இருக்கும், आपका घर உங்களுக்கு अच्छा நல்ல रहेगा, வருமானம் வரும். आपको சொல்ல अच्छा धन संपत्ति आएगा. பக்கத்துல உங்க வீடுங்களை இந்த மாதிரி போதனை பண்ணுங்க. आप बगल में अपने घरों में ऐसे बोलिए. இல்லன்னா கூட இப்படி போதீங்க. नहीं है फिर भी आप बोलिए. அவன் சொன்னா வாங்க போவோம், आओ चलेंगे, அப்படி சொல்லணும். நீங்க ऐसे आपको बोलना है. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, परमेश्वर आपके साथ है, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, परमेश्वर आपको आशीष உன் தேவைகளை சந்திப்பாரு, परमेश्वर आपकी जरूरतों உனக்கு को पूरा சுகத்தை करेंगे, கொடுப்பாரு, आपको चंगाई கடவுளை देंगे, ரட்சித்து இருக்கிறாரு, परमेश्वर आपको उद्धार கைவிட देंगे, மாட்டாரு. आपके हाथ को नहीं ஏற்கனவே छोड़ेगा. எப்படி இருந்தோம் நம்ம, पहले हम ऐसे இப்ப थे, எப்படி இருக்கிறோம், अब ऐसे हैं. கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார்ல, परमेश्वर हमें अच्छे से இன்னும் நல்லா रखेंगे, வைப்பார்ல. और भी अच्छे से रखेंगे. ஹலோ, क्या आप सुन रहे நான் हैं? ஹரிசு. முதல்ல நம்ம அப்படி இப்படி சுத்தின்னு இருந்தோம், पहले ऐसे वैसे घूमते रहते थे. இப்ப கரெக்டா கோயிலுக்கு வந்துடுறோம். अब सही समय पे हम कलीसिया में आते வரும் हैं. வாரம் ஒரே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவோம். पहले हम सप्ताह बस एक एतवार को ही आते थे. ஆனா இப்ப ஞாயிற்றுக்கிழமை காலைல வரும், अब हम एतवार को सुबह आते हैं, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வரும், एतवार को हम शाम को आते हैं, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வரும், हम शुक्रवार शाम को आते हैं, ஸ்பெஷல் மீட்டிங்க்கு வரும். स्पेशल मीटिंग में आते என்ன हैं. கர்த்தர் மாத்தி இருக்கிறாரு. परमेश्वर हमें कैसे बदले. அல்லேலூயா. हालेलुया. கடவுளை கர்த்தரை தட்டி ताली बजाकर परमेश्वर की महिमा करें. ஆமென். இப்படிதாங்க கடவுள் நம்மளை மாத்தி இருக்கிறாரு. ऐसे ही परमेश्वर ने हमें बदला है. நம்ம யாரு? हम कौन हैं? விசுவாசி. हम विश्वासी हैं. ஆமா, விசுவாசி மேல ஆக்டிங் இல்ல, विश्वासी मतलब ऐसे ही acting இல்ல. एक्टिंग नहीं है. விசுவாசி, हम विश्वासी ரியல் விசுவாசி. हम एक रियल சொல்லுங்க. विश्वासी हैं. ஆமா, ரியல் விசுவாசி. हम रियल विश्वासी हैं. ஆமா, நான் முதலமைச்சர் நடிக்கல, हम ऐसे ही नहीं करते हैं. நான் முதலமைச்சர் இருக்கிறேன்னு யாரு?
ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் சொல்லுவாரு, ஆமா சிஎம் சொல்லுவாரு, सीएम बोलते हैं நான் சிஎம்மா நடிக்கல, मैं सीएम जैसा मैं ऐसे ही नहीं करता हूँ, நான் சிஎம்மா இருக்கிறேன்னு. मैं सीएम ही हूँ। நீங்க சொல்லணும், आपको बोलना நான் है விசுவாசியா நடிக்கல, मैं विश्वासी की तरह नहीं करता நான் हूँ, விசுவாசியா இருக்கிறேன். मैं विश्वासी ही हूँ। சொல்லுங்க, விசுவாசியாக मैं विश्वासी நான் நடிக்கல, मैं ऐसे ही नहीं நான் हूँ। விசுவாசியா இருக்கிறேன். मैं विश्वासी की तरह என்ன जीता हूँ। கர்த்தர் परमेश्वर என்னை விசுவாசியா ஆக்கி இருக்கிறார். मुझे विश्वासी बनाए हैं। கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजाकर परमेश्वर की महिमा करें। எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எபேசியர் புதிய ஏற்பாட்டுல எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அடுத்த வாரம் சில்லுன்னு காத்து வரும். அல்லேலூயா. अगले வெளி सप्ताह बहुत अच्छे से கூலா हवा இருப்போம். आएगी, கூட ठंडा நமக்கு அப்படி रहेगा। இருக்குது, अभी ऐसे पसीना आ रहा है, கூலாயிடுவோம். अब अच्छे से कूल रहे। கூல் சொல்லுங்க, கூல். बोलिए कूल। ஆமென். கூல். कूल। நிறைய பேர் பாருங்க, கூல். बहुत से लोग ऐसे रहते हैं, कूल சும்மா बोलिए। பாருங்க, பிரசங்கம் ஒண்ணு பேசினாலே போதும், நல்லாயிடும். अगर हम बात करने से ही वो कार्य होते हैं। என்ன சாராளமா क्या சாராளமா கூலா இருப்பாங்க. वो कूल रहेंगे, ஆமா, அவங்க குடும்பம் கூலா இருக்கும். उनका परिवार कूल रहेगा, ஜிலு 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 ஜிலுன்னு இருக்கும். वो बहुत ठंडा से रहेंगे, ஆமா, எரிச்சலா இருக்காது, वो एक जलन की तरह नहीं रहेंगे, ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். वो एक ठंडा में रहेंगे। பேசுங்க, आप बोलिए, பேசுங்க, आप बोलिए, எல்லாம் மாறும். सब कुछ बदलेगा। கடவுள் பேசித்தான் எல்லாத்தையும் மாத்தினாரு. परमेश्वर अगर बात करें तो सब कुछ நீங்க होगा। பேசியே எல்லாத்தையும் மாத்தலாம். आप बात करके ही सब कुछ आमीन। बदल सकते हैं। आमीन। சிம்பிள்ங்க. बहुत आसान அடிக்கடி है। பாசங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றேன். मैं पहले ही கிறிஸ்தவ கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிள், मसीह का जो जीवन है वो बहुत सिंपल ரொம்ப है, ஈஸி. बहुत इजी है। பாருங்க, अब देखिए, கார் ஓட்டுறதுக்கு யாரு கஷ்டம்? கார் ஓட்டுறதுக்கு யார் கஷ்டம்? कार चलाने के लिए किसको कष्ट होता है? கார் ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் கார் ஓட்டுறதுக்கு கஷ்டம். जो नहीं चलाने जानते उन्हीं को ही कष्ट होता है। அங்க கார் ஓட்ட தெரியாது, அங்க நாய் வந்தாலும் ஐயோ நாய் வருதுன்னுவான். जो कार चलाते हैं वो दूर से ही कुत्ता को देखेंगे तो देखो कुत्ता आ रहा है। ஆனா கார் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க जिसको अच्छे से कार चलाना आता है, சந்து பந்தெல்லாம் சர்றன்னு ஓட்டின்னு போவாங்க. चाहे वो कैसी भी गली हो वो आराम से निकल लेते हैं। அப்போ வாழ தெரிஞ்சவங்களுக்கு, வாழ தெரியாதவங்களுக்கு தான் கஷ்டம் வாழ்க்கை. जिसको जीना नहीं आता उसके लिए ही मुश्किल है। வாழ தெரிஞ்சவங்களுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும். जिसको जीना आता है उसका जीवन बहुत अच्छे से ஏன்னா रहता है। இயேசு கூட இருக்கிறாரு. क्योंकि यीशु साथ है, அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய தலைவர். वही हमारा जीवन का, அவருடைய வண்டியில இருக்கிறோம். हम वही हमारे जीवन का, அவர் காடியில இருக்கிறோம். हम उसके ही गाड़ी में हैं। ஆமா, அவர் நம்ம வண்டியை ஓட்டுறாரு. वही हमारी गाड़ी को चलाते हैं, நம்ம அழகா உட்கார்ந்து போலாமே. इसलिए हम आराम से बैठ के हेलो। जा सकते हैं। டிரைவர் ஒருத்தர் ஓட்டின்னு போப்ப நீங்க என்ன பண்றது? நல்லா தூங்கலாம். ड्राइवर जब चला कर जाते तो आप आराम से सोते हैं, அவர் அழகா குடும்பத்தை நடத்துறாரு, वो अच्छे से परिवार को चलाते நீங்க हैं, ஜாலியா இருங்களேன். आप अच्छे से रहिए। ஹலோ, சிம்பிள் சொல்லுங்க, சிம்பிள். बहुत सिंपल है। கிறிஸ்தவ வாழ்க்கை இளைப்பாறுதல், கிறிஸ்தவ வாழ்க்கை இளைப்பாறுதல். मसीह जीवन बहुत ही आसान सरल है। ஆமென். இதெல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ये सब आप सीख जाएंगे तो கார் काफी ஓட்ட है। தெரிஞ்சவங்க ஈஸியா ஓட்டின்னு போயிடும். कार चलाना आता है तो आराम से चला सकते हैं। விசுவாச வாழ்க்கையை வாழ தெரிஞ்சீங்கன்னா விசுவாச வாழ்க்கை ரொம்ப ஈஸி. विश्वासी जीवन आप चल सकते हैं तो आप विश्वासी जीवन में भी आप आराम से। எபேசியர் 5:14, எபேசியர் 5:14. கலாத்திற்கு அடுத்தது எபேசியர் 5:14. வாசிங்க பிரதர் நல்லா. 5:14. நாட்கள் பொல்லாதவைகளாக இல்ல 14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். इफिसियों उसका 5:14। 14. इस कारण वह कहता है, हे सोने वाले जाग और मुर्दों में से जी उठ, तो मसीह की ज्योति तुम पर चमकेगी। 14 வாசிட்டீங்களா? இப்ப அதே மாதிரி கொலோசியர் 1:13 வாசிங்க. கொலோசியர் 1:13. उसी में கொலோசியர் 1:13. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். यहाँ तक कि केसर के राजभवन की सारी पलटन और सेफ सब लोगों में यह प्रकट हो गया कि मैं मसीह के लिए कैद हूँ. பாருங்க, அங்க நம்ம பார்த்தோம் 62, ஏசாயா புஸ்தகம் 62.
हम देखे थे यशायाह उसका 82 में தேசம்லாம் இருளாவும், पूरे देश अंधेरे ஆனா நீங்க உங்க மேல கர்த்தர் உதிப்பார், पर परमेश्वर आप पे उदय करेंगे, கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். परमेश्वर का महिमा आप में அதத்தான் प्रकट होगा। எபேசியர் 5:15 சொல்லுது. उसका எபேசியர் 5:14 எபேசியர் 5:14 उसका इफिसियों में 5 में उसका 14 में बता रहा பாருங்க. है। அதான் சொல்ல, ஆதலால் தூங்குற நீ விழித்திருந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, इसलिए कह रहे कि सोने वाले जाग जाओ, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். तो मसीह की ज्योति तुम पर चमकेगी। அதே வார்த்தை, यही बात, அந்த மரித்தோர்னா என்ன, உலகம் முழுவதும் நாசமாகும், वो पूरा संसार नाश होगा, ஆனா நீ என்ன பண்ற, ஜாக்கிரதையா இரு. पर आप क्या करिए, जागते रहो, ஆனா கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். मसीह में आप में प्रकाश करेंगे। அதே வார்த்தை, உலகமெல்லாம் இருளாயிடும், संसार पूरा अंधेरा छा जाएगा, ஆனா நீ ஜாக்கிரதை, पर आप जागते रहो, கடவுள் உன் மேல உதிப்பார், परमेश्वर आप पे प्रकाश கர்த்தருடைய करेंगे, மகிமை உன் மேல காணப்படும். परमेश्वर का महिमा आप पर प्रकट அததான் இவர் சொல்றாரு, यहाँ पर बता रहा है। கிறிஸ்து எல்லாமே தூங்குற நீ விழித்து இருந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, आप नींद से जाग उठो, கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். मसीह आप में ज्योति चमकाएगी। அதே வேர்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது, वही वर्ड थोड़ा अलग तरीका से है। அதே தான் இங்க சொல்லப்பட்டிருக்குதுப்பா. கொலோசியர் 1:13 उसका 1 पुलिस उसका 13 में, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். उसी ने हमें अंधकार के वश में से छुड़ाकर अपने प्रिय पुत्र के राज में प्रवेश कराया। பாருங்க, நம்ம அதே 60 ஏசாயா 60:2 சொல்லப்பட்டதா இதுவும். यशायाह उसके 60 में बताया था, இருளின் அதிகாரத்திலே நம்ம விடுதலை ஆக்கிட்டாரு, इसमें भी बताया कि हमें वो अंधेरे से वश से छुड़ाया, நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை உட்படுத்தி இருக்கிறார் நம்ம, और बताया कि अपने प्रिय पुत्र के राज्य में, ஆகவே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். इसलिए हम प्रभु का स्तुति நம்ம உலகத்தோட நாசமா போக போவதில்ல, संसार पूरा नाश होने वाला है, உலகத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். हम संसार से तो आदम बाहर आ गए हैं। 14 வசனம் சொல்லுது, उसका 14 बता रहा है, குமாரனாகி அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது, जिसमें हमें छुटकारा अर्थात पापों की क्षमा प्राप्त हुई है। ஆமென். आमीन। அப்ப பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, इसलिए यहाँ बताया गया है, நீங்க இதுக்கு என்ன சொல்லணும் பதில்னா, हम यहाँ क्या बोल रहे हैं, நான் விசுவாசிகளா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னேன்ல. मैंने बोला था कि हम विश्वासी की तरह रहे। இன்னொரு இடத்துல வேதத்துல இயேசு சொல்றாரு, एक और एक वचन में यीशु बोल रहे हैं, மத்தேயு சுவிசேஷம் मत्ती में 25 அதிகாரத்துல उसका 25 1 ல இருந்து 13 வரைக்கும் ஒரு கதை சொல்றாரு. 1 से लेकर कहानी बता रहे हैं, 1 ல இருந்து 13 வரைக்கும் 1 से लेकर ஒரு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஊமை சொல்றாரு. ஊமை, ஒரு உதாரணம். एक उदाहरण बोल रहे हैं। அங்க வந்து சொல்றாரு, ஒரு 10 கன்னிகளை பத்தி பேசுறாரு. 10 கன்னிகைனா वहाँ 10 कुंवारी के बारे में बोल रहे கன்னிகைகளை பத்தி 5 பேரு புத்தி உள்ளவர்கள், हैं। 5 जो कुंवारी थी वो बुद्धिमान थी, 5 பேர் வந்து புத்தி இல்லாதவர்கள். और 5 कुंवारी मूर्ख थी। அவங்க என்ன பண்றாங்க, மணவாளனை பார்க்க போறாங்க. वो क्या करे, वो दूल्हा को देखने के लिए மணவாளன் வர போறாரு. वो दूल्हा आने वाला है। 5 பேர் போறாங்க. 5 பேர் 2 பேர் 2 பிரிவா போறாங்க. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். 10 जने उसमें 5 जने, एक बुद्धिमान है, एक मूर्ख है। புத்தி உள்ளவர் என்ன பண்ணாங்க, जो बुद्धिमान स्त्री थी விளக்கு எடுத்துன்னு போறாங்க, वो दिया लेकर जा रही थी, எண்ணெய் எடுத்துன்னு போறாங்க. और तेल को भी लेकर जा रही थी। புத்தி இல்லாதவர்கள் जो बुद्धि नहीं, जो விளக்கு மட்டும் எடுத்துன்னு போறாங்க, वो सिर्फ दिया लेकर जा रही है, எண்ணெய் எடுத்துன்னு போல. तेल लेकर नहीं है। மணவாளன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. दूल्हा आने में लेट हो गया, எல்லாரும் தூங்கிட்டாங்க. सब सो गए थे। திடீர்னு நடுராத்திரியில மணவாளன் வராரு. अचानक बीच रात में दूल्हा आ गया। அப்ப புத்தி உள்ளவர் என்ன பண்றாங்க, जो बुद्धिमान थी விளக்க பொருத்துறாங்க, वो अपने दिया पर जला रही है, எண்ணெயை ஊத்திக்கிறாங்க, तेल को डाल रही है, விளக்கு நல்லா எரியுது. और दिया अच्छे से जल रहा है। இந்த புத்தி இல்லாதவர்கள் जो निर्बुद्धि थी விளக்கு ஏத்துறாங்க, எண்ணெய் இல்லாதனால எரிய மாட்டேது. वो दिया जब जला रही है तो बुझ जा रहा है। ஆகவே அவங்க கிட்ட கேட்கறாங்க, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு கேட்கறாங்க பக்கத்துல இருக்கிறவங்க. उनसे बगल से वो पूछ रहे हैं कि मुझे तेल दीजिए। நான் முக்கியமான காரியம் சொல்றேன், கவனிங்க. मैं बहुत जरूरी कार्य बोल रहा இவங்க हूँ। எண்ணெய் தர மாட்டாங்க, எங்களுக்கே பார்த்தாது, நீங்க போய் கடையில போய் வாங்கிக்கங்க. वो बुद्धिमान स्त्री बोले कि मेरे पास ही तेल नहीं होगा, आप இவங்க दुकान கடைக்கு போறாங்க. वो दुकान जा रहे हैं, ஆனா மணவாளன் வந்துடுறாரு. तब दूल्हा आ जा रहा है। ரெடியா இருந்தவங்க 5 பேர் உள்ள போயிடுறாங்க. जो रेडी थे वो 5 जने अंदर चले गए, இந்த எண்ணெய் வாங்க போனவங்க वो तेल लाने के लिए गए, திரும்பி வராங்க. फिर से आ रहे हैं, கதவு பூட்டியாச்சு. और दरवाजा बंद हो गया, தட்டுறாங்க, वो ठकठका रहे हैं, திறக்க மாட்டாரு. वो नहीं खोल रहा है। என்ன சொல்றாரு, वो क्या बोल रहा है, நீங்க உங்களை நான் அறியன்றேன். मैं आपको जानता ही नहीं हूँ।
அப்படிதான் அந்த கதையை சொல்றாரு. वही उस कहानी को बोल रहे हैं। அப்படின்னா என்ன அர்த்தம்? इसका क्या अर्थ है? ஒரு 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 லேடி என்ன பண்ணுது, ஒரு பெண் என்ன பண்றா, एक स्त्री क्या कर रहे हैं? ஒரு கதை இதுக்காக சொல்றேன். ये इस कहानी इसलिए मैं बोल रहा हूँ, ஒரு கதை அந்த விசுவாசிகள் விசுவாசியா இருக்கணுன்றதுக்காக இந்த கதை சொல்றேன். इसलिए विश्वासी विश्वासी की तरह रहे, इसलिए मैं इस कहानी को ஒரு बोल रहा ஒரு हूँ। ஒரு பெண் என்ன பண்றா, एक स्त्री क्या कर रही है? அவங்க அப்பாவை வந்து ஒரு ரவுடி சாவடிச்சிடுறாரு. उसके उसके पिता को एक கவனிக்கிறீங்களா? उसको मार दे रहे அந்த हैं। பெண்ணுடைய அப்பாவை ரவுடி சாவடிச்சிடுறாரு. तो उस स्त्री का जो पिता है उसको राउडी मार दे रहे हैं। அப்போ வந்து அவ வந்து அவங்க பெண்ணா இருக்கனால அந்த ரவுடியை வந்து கொலை பண்ணி யோசிக்கிறான். वो स्त्री होकर उस राउडी को मारने के लिए विचार कर रही थी। ஆகவே வந்து ஒரு வாலிப ஆள்கிட்ட போறா. वो एक जवान पुरुष के पास आ ஒரு रही நல்ல ரவுடி யாருன்னு தெரியுமா உங்களுக்கு கேட்கறா. है। क्या आपको अच्छा एक राउडी पता है क्या? உடனே இந்த இவர் சொல்றாரு, वो क्या तुरंत क्या बोल रहा முகத்தை ஒரு மாதிரி பேசிக்கிறார், அப்படி முறைக்கிறார். है? वो अपने मुंह में थोड़ा अजीब सा कर रहा है। உடனே இல்லை அவர் என்ன பார்த்தீங்களா அப்படின்னு. वो कह रहा देखे आप, உடனே நான் தான் ரவுடின்றாரு. वो कह रहा है कि मैं ही राउडी हूँ। வேற மாதிரி சொல்றாரு, இப்படி முகத்தெல்லாம் வேற மாதிரி வச்சு காமிக்கிறாரு. अपने शकल को दूसरे तरीके से நீங்க करा। ரவுடிலாம் இல்லை, आप राउडी नहीं हो। அப்போ என்ன அப்ப நான் யார் அப்படின்னு கேட்கிறாரு. तो बोल रहे कि मैं कौन हूँ? நீங்க ஃப்ராடு, आप फ्रॉड हो। நீங்க ரவுடி இல்ல, आप राउडी नहीं हो। நீங்க ஃப்ராடு. आप फ्रॉड हो। அப்ப அதே மாதிரி தான் वैसे ही இங்க ஜனங்க புத்தி இல்லாத புத்தி உள்ளவர்கள்னா, यहाँ पर जिनके पास बुद्धि नहीं है, புத்தி உள்ளவர்கள் वो बुद्धि को देने वाला है। அவங்க கரெக்டா கடவுள்கிட்ட போறாங்க. वो ठीक वो परमेश्वर के पास जा रहे हैं। புத்தி இல்லாதவர்கள் जो जिनके पास जिनके ஏமாந்து बुद्धि नहीं போறாங்க, है, ஏமாந்து போறாங்க. वो ஏமாற்றம் அதான், वो उनको धोखा दे रहे हैं। ஏமாந்து போறாங்க. वो धोखा दे रहे हैं। ஆனா நீங்க நம்மள விசுவாசிகள் தான். और आप और हम विश्वासी हैं। ரெண்டு கேட்டகரி இது. हमारे अंदर में दो कैटेगरी है। என்னையோட அதான் அப்படின்னா கடவுளுக்காக ஆயத்தமா இருக்கிற விசுவாசிகளும் இருக்கிறாங்க. प्रभु के लिए प्रभु की सेवा में लोग विश्वासी भी हैं। கடவுளை ஞானஸ்தானம் எடுத்து அதை எடுத்துட்டு எப்படியாவது வாழ்ந்துக்கலாம் அப்படியே இருக்கிறாங்க और மக்கள். ऐसे भी लोग हैं जो बपतिस्मा लेकर कैसे भी जी लेंगे। அதுக்கு தான் அந்த கதை சொல்றாரு. इसलिए मैं उस कहानी को बोल रहा அவ हूँ। அந்த பொண்ணு கேட்டுச்சு இல்ல, वो स्त्री बोली ரவுடி வேணும்னு. वो राउडी चाहिए करके। சும்மா வந்து ஆக்ஷன் மட்டும் விசுவாசி மாதிரி இருக்க கூடாது, वो ஆக்ஷன் மட்டும் விசுவாசி. वो ऐसे ही Hallelujah. एक्शन विश्वासी की ஸ்தோத்திரம். तरह, Praise the Lord. ऐसे ही एक्शन नहीं होना चाहिए कि जय मसीह करके, ஆனா செயல்ல ஒண்ணு இருக்காது. पर செயல்ல उनके उनके काम में होना है। அந்த மாதிரி விசுவாசிகள் இருக்க கூடாது. वैसे ही विश्वासी नहीं होना है। விசுவாசி विश्वासी ரியலா விசுவாசியா இருக்கணும். एक सच्चाई से विश्वासी होना है। அப்பதான் நம்ம கடவுளோட சமூகத்துல அவருக்கு சித்த நோக்கத்தை செய்ய முடியும். तभी हम परमेश्वर के सम्मुख से उसके कार्य को हम कर सकते அததான் உலகமெல்லாம் இருளா மூடும், हैं। इसलिए पूरा संसार अंधेरे में रहेगा, கடவுள் வந்து உன் மேல உதிப்பாரு, पर परमेश्वर आप पे उदय करेगा। கடவுளுடைய மகிமை உன் மேல காணப்படும். परमेश्वर का महिमा आप में रहेगा। இப்ப கடவுளுடைய மகிமை உங்க மேல இருக்குது. परमेश्वर का महिमा आप में நீங்க है। ரட்சிக்கப்பட்டுக்கிறீங்க, आप उद्धार पाए हैं। நீங்க ரியல் விசுவாசி தான், आप सच में परमेश्वर के உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. आप पे आशीष है। ஆக இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம். पर ऐसे भी जी सकते हो, वैसे भी जी सकते हैं। புத்தி இல்லாதவும் வாழலாம், बुद्धि से भी हम जी सकते हैं, புத்தி உள்ளவங்களும் வாழலாம். बिना बुद्धि के भी। அப்போ சாய்ஸ் உங்ககிட்ட தான் கடவுள் கொடுக்குறாரு. परमेश्वर ही आपको चॉइस देते हैं। அவதான் இங்க ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறார், एतवार ஞாயிற்றுக்கிழமை போதிக்கிறார். के दिन में वो बोलते हैं, बताते हैं நம்ம எப்படி இருக்கணும்ன்றத போதிக்கிறார். हमें कैसा रहना है, वो हमें बता रहे हैं। சரி, ஓகே. கடைசியா आखिरी இப்ப ஆசீர்வாதத்தை பத்தி பார்க்கலாமா? இப்ப ரியல் விசுவாசி இல்லைன்றத பார்த்துட்டோம். अभी एक विश्वासी है, विश्वासी जो नहीं है उसके बारे में बात அண்ணாள் சொல்றாங்க, उसके बारे में बोल रहे हैं। எனக்கு செஞ்சு உனக்கு செய்வாரு. मैं मेरे लिए क्या तो तुम्हारे लिए भी करेगा। தேவனே சொல்றாரு, परमेश्वर बोलते நானே உன்னை தேவர்களா வச்சிருக்கிறேன், मैंने ही तुझे ईश्वर बनाया है। நீங்க என்ன நம்புங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. आप मुझ पर विश्वास करेंगे तो आप अच्छे रहेंगे। உலக மக்கள் மேல அறியாத இருக்காதீங்க. संसारिक लोग की तरह ना रहे। அப்படி மீகா சொல்றாரு, मीका बोल रहा है, நம்ம உலகத்தை பார்க்காதீங்க, हम संसार को नहीं देखना है। உலகமே கடவுள் சர்ச்சுக்குள்ள தான் வரப்போகுது संसार लोग ही कलीसिया में आएंगे। அப்படின்னு மீகா சொல்றாரு. मीका ऐसा बोल रहा है। எபேசியர்ல சொல்றாரு, इफिसियों में बोल रहा है, அவர் வந்து ரியலான விசுவாசி, தூங்கின்னு இருக்காத, விழித்துக்கொள். आप सोए मत रहो, जाग उठो.
அங்க கொலேசியர் சொல்றாரு कुलिसियों में बता रहा நம்ம है இருள்ல இல்ல हम अंधेरे में नहीं हैं, வெளிச்சத்துல இருக்கிறோம், हम रोशनी में हैं, அப்பதான் நம்ம ரியல் விசுவாசின்றார். तभी हम रियल विश्वासी இது हैं। சொல்லியாச்சு, இது ஒரு பக்கம். ये हम बोल இப்போ दिए। கடவுளுடைய மகிமையும் अब परमेश्वर की महिमा உமை காணப்படும், हम पर प्रकट होगी, அத குறித்து ஆசீர்வாதம், நம்முடைய ஆசீர்வாதம் மேல இருக்குது. हम हमारे पर उनके आशीष वरदान है। சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், मैं आशीष वरदान को पाया ஆசீர்வாதம் என் மேல இருக்குது. हूँ। उनका आशीष मेरे पर பாருங்க, है। கடகடன் சீக்கிரம் ஒரு 5 நிமிஷத்துல கடகடன் முடிக்க போறேன். 5 मिनट में हम खत्म करेंगे। ஆகவே கவனமா கேளுங்க. இது லாஸ்ட் அந்த எப்படி வந்து இந்த ஓட்டப்படி ஓடும் போது பாத்தீங்கன்னா மெதுவா ஓடின்னு வரலாம், அந்த பினிஷிங் வரும்போது திரும்பி பார்க்காத அப்படியே ஓடி போய் முடிப்பாங்க பாருங்க. ஓட்டப்பந்தயம் ஓடும் போது ரன்னிங் ரேஸ், जब रनिंग रेस होता है, அங்கே ஓடின்னு வருவாங்க, जब दौड़ कर आते हैं, ஆனா எண்டுக்கு வரும்போது जब एंड में जब आते हैं, திரும்பி முதல் வரணும்னு சொல்லிட்டு அப்படி ஃபாஸ்டா ஓடுவாங்க. वो पहले मैं आऊं करके वो बहुत जोर से दौड़ते हैं। அதான் இப்ப பினிஷிங்ல जब वो फिनिशिंग நான் में, பிரசங்கம் பண்றது எதுக்கு இது சொல்றேன்னா, मैं क्यों ये बोल रहा இவ்வளவு हूँ, நேரம் கவனிச்சது இல்லை, இப்ப ரொம்ப கவனமா கவனிங்க. इतने देर हम ध्यान से सुने, आगे भी ध्यान से सुनना है। புரியுதுங்களா? क्या आप ध्यान இப்போ வந்து दे ரொம்ப रहे हैं? முக்கியமான ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன். एक बहुत इम्पोर्टेंट கடவுள் चीज பேச मैं போறாரு. आपको बोलने वाला हूँ, இத பிடிச்சிங்க. इसे आप पकड़ ले। அப்ப ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை अब्राहम एक मनुष्य था, கடவுள் அழைச்சாரு. परमेश्वर उसको बुलाए அவன் थे। சாதாரண ஆளு, वो एक बहुत பொம்மை விக்கிறவன், பொம்மை விக்கிறவன். वो जाकर मूर्तियों को बेचता था। அவனை கூப்பிட்டு उसको बुलाकर ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தை சொல்றாரு. उसका उत्पत्ति उसका 12 में 2-3 बताया है। வசனத்துல, उसका 2-3 வசனம் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து मैं तुझे आशीष दूंगा, உன்னை பெருக பண்ணுவேன், मैं तुझे बढ़ाऊंगा, உன் பேரை பெருமைப்படுத்துவேன், तेरा नाम को நீ बढ़ाऊंगा, ஆசீர்வாதமா இருப்பாய், तू आशीष का உன்னை मूल्य பெரிய होगा, ஜாதி ஆக்குவேன், मैं तुझे एक बड़ी जाति உன்னை बनाऊंगा, சபிக்கிறவர்களை சபிப்பேன், मैं तुझे कलीसिया में உன்னை बनाऊंगा, உன்னை ஆசீர்வதிக்கல ஆசீர்வதிப்பேன். मैं तुझे आशीष दूंगा, அப்படியா உன்னை திரளாய் பெருக பண்ணுன்னு சொல்லிடுறாரு. திரளாய் பெருக பண்ணுவேன், मैं आपको बढ़ोतरी करूंगा। அப்ப இதெல்லாம் சொல்லி அழைச்சிட்டாரு. उसको ऐसे बुला 12ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல. उसका उत्पत्ति उसका 12 का 10ஆம் வசனம், अब उसका 10 में 10ஆம் வசனத்துல பஞ்சம் வருது. 10ஆம் வசனத்துல பஞ்சம்னா ஒரு ஒரு ஊரா போயினுக்கிறாரு ஆபிரகாம். अब्राहम जाकर अलग अलग जगह पे जा रहे हैं। அப்போ அந்த ஊர்ல போறப்போ பஞ்சம் வந்துடுது. उस जगह में जाकर तूफान आ रहे हैं। அப்ப பாருங்க, அதுக்கப்புறம் எகிப்துக்கு போறாரு. எகிப்து ஆமா, எகிப்துக்கு போறாரு, இன்னொரு ஊருக்கு போறாரு. वो दूसरे गांव इजिप्ट पे जा रहे हैं। பாருங்க, அங்க அந்த எகிப்துல என்ன ஆகுதுன்னா, वो इजिप्ट पे क्या हो रहा है, அங்கெல்லாம் வந்து ராஜாங்கள் அரசாளாவாங்க. பார்வோன் என்ற ராஜா அரசாளாவான். वहाँ राजा थे। அந்த ஊர்ல அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, उस गांव में क्या करते थे, நல்ல அழகுள்ள பொண்ணு இருந்தா, நல்ல அழகா இருந்தா, बहुत सुंदर स्त्री हो तो அந்த ராஜாங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அவங்க எடுத்துப்பாங்க அவங்கள. वो राजा उनको तुरंत उनको ले लेते थे। ஆகவே இவர் எகிப்துக்கு போறதுக்கு முன்ன जब वो इजिप्ट पे जा रहे थे, அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, वो சாராள் கிட்ட, अपनी स्त्री को बोल रहे थे, நீ सारा வந்து என்ன கணவன் இல்ல, கணவன் சொல்லாத, நீ எனக்கு தங்கச்சின்னு சொல்லு. तू खुद को मेरी தங்கச்சின்னு சொல்லு, तू मुझे खुद की बहन बताना। அப்போ ஏன்னா நீ தங்கச்சினா என் அண்ணன் வந்து என்ன கொல்ல மாட்டாங்க, अगर तू अब खुद को बहन बताएगी तो वो मुझे मारेंगे नहीं, உன் நிமித்தம் நான் பாதுகாக்கப்படுவேன், तेरे 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 वजह से मेरा सुरक्षा होगी அப்படின்னு சொல்லி கொடுறாரு. वो ऐसे बोल रहे हैं। சரி, அந்த வசனம் மட்டும் கொஞ்சம் வாசிப்போம். उस वचन को 10ஆம் வசனம், 12:10. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவியை சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி. 10 மட்டும் வாசிங்க. அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்தில் தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். 10 வாசிங்கம்மா. उस देश में अकाल पड़ा, इसलिए अब्राहम मिस्र देश चला गया कि वह परदेसी होकर रहा, क्योंकि देश में भयंकर अकाल पड़ा. 12 வாசிக்கிறேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். उसका 12, जब वह मिस्र में तुझे देखेंगे तो कहेंगे यह उसकी पत्नी है, इसलिए वह मुझको तो मार डालेंगे, पर तुझको जीती रखेंगे. அவ்வளவு நீட்டாவா இருக்குதா எல்லாம்? சரி, ஓகே. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊருக்கு போனாங்க.
तब वो उस गांव को गए, ராஜா கிட்ட என்ன சொல்றாங்க, நல்ல ஒரு அழகுள்ள பொண்ணு வந்துக்குது. राजा को बोले कि बहुत सुंदर स्त्री आई है, உடனே என்ன பண்ண, ராஜா அவங்க ஆக்ஷன் வர சொல்றாரு. उसको तुरंत उसको लेकर आने के लिए बोल रहे हैं. சரி, அவளை வந்து கல்யாணம் பண்ணி ரெடி பண்ணிட்டாரு. उससे विवाह करने के लिए वो तैयार रहे. கூட யார் வந்துக்கிறதுன்னு கேட்டாரு. आपके साथ कौन அவங்க आया? அண்ணன் வந்துக்கிறாரு. उसका भाई आया है. ஐயோ, இவ்வளவு அழகான பொண்ணு தங்கச்சி, இவ்வளவு அழகான தங்கச்சியா இருக்குதே, इतना सुंदर है उसका भाई, இவ்வளவு நல்ல அண்ணன் தானே இவரு. उसका भाई ही तो है. சரி, நமக்கு மச்சான் தானே வேணும். वो मेरा மச்சான் என்ன वो मेरा சொல்றது? साला ही लगेगा. மச்சான் தானே வேணும். वो मेरा साला ही लगेगा. ஆகவே ராஜா தானே இவரு. वो राजा ही तो है. பயங்கரமா அவருக்கு எல்லாம் செய்யுங்க. वो उसके लिए सारा चीज करिए. தங்கம், வெள்ளி, குதிரை, கழுதை எல்லாத்தையும் கொடுக்கறாரு. वो सारे चीज गहने जवाहरात सब कुछ उसके लिए कर रहे हैं. ஏன்னா மச்சானுக்கு சீர்வரிசை கொடுக்கறாரு. क्योंकि वो पहला उसको 16 பாருங்க. उसका 14 में அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரிகளும், கேளிக்கை கழுதைகள், ஒட்டகளும் கிடைத்தது. और फिरौन ने அதுதான் उसके திரும்பி कारण வாசிக்க வேண்டியது. अब्राहम की மானிக்கல. भलाई की और उसको भेड़, बकरियां, गाय, बैल और दास दासी, गधे, गधिया और ऊंची ऊंट मिले. அப்ப பாருங்க, நான் என்ன சொல்ல வரேன், इसलिए मैं क्या बोलने के लिए आ रहा हूँ, பஞ்சத்துல வரான், பஞ்சங்குதுன்ட்டு. वो उस अकाल में आ रहा है. ஆனா பஞ்சம் தான் பாக்குது, ஆனா ஆசீர்வாதிக்கப்பட்டவன் இவன். उस अकाल में वो आशीष को प्राप्त कर रहा है. கடவுளுடைய ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குது. पर उस परमेश्वर का जो आशीष है वो उस पर है. பஞ்ச இடத்த இவன் வந்தோடனே ஆசீர்வாதம் மாறிடுது. उस अकाल के जगह पर उसके वजह से आशीष वरदान. நான் சொல்றேன், உங்க மேல ஆசீர்வாதம் இருக்குது. பஞ்ச இடத்த கூட உங்களால ஆசீர்வதிக்கப்படும். आप में अगर आशीष वरदान परमेश्वर देंगे तो वो उस अकाल को भी बदल देंगे. அதான் இங்க கதைங்க. इसलिए ये कहानी है. அதுக்கப்புறம் 13ஆம் வசனத்துல, 13ஆம் அதிகாரத்துல उसका 13 में அவன் பாருங்க, உடனே என்ன ஆயிடுதுன்னா, அவங்க மனைவி கிட்ட அவன் மனைவி ஆக்கலான்னு போறான். वो तुरंत जाते वो अपनी ஆனா அவங்க வீட்டுங்கள்ல ஏதோ ஒரு வியாதி வருது. उनके घर पे कोई बीमारी हो रही है. உடனே பார்வனை கூப்பிடுறான். वो देखने के लिए बुला என்னையா நீ ஏன் உன் மனைவியை வந்து தங்கச்சின்னு சொன்ன? क्यों तू अपनी बीवी को बहन बोला? நல்ல தப்பு பண்ணிட்டு இருப்பேன் நானு. मैं अभी गलत कर देता. போன்ட்டான். எடுத்துட்டு போ. तू जा कर लेकर जा बोल. போ, என்ன ஊரை விட்டு போ. तू इस शहर को छोड़ के மனைவி அழைச்சிட்டு போயிடு. अपनी पत्नी को எல்லாருக்கும் சொல்லிட்டான், இவங்களை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். सारे लोग को बोल दिया कि इसको ना छुए. ஆனா என்ன பண்ணுச்சு, இப்போ எல்லாம் வெள்ளியும் பொண்ணெல்லாம் ஃப்ரீயா கிடைச்சிருச்சு. उसको सारे धन संपत्ति फ्री में मिल गया. பஞ்சம் நினைச்சு போனா இப்போ ஆசீர்வாதம் வருது. ஏன்னா இவன் மேல தலைமையில ஆசீர்வாதம் இருக்குது. ஆசீர்வாதம் இந்த யாரு மேல ஆசீர்வாதம் என்ன இருக்குதோ அவங்கள ஆசீர்வாதம் வந்து அவங்கள ஒட்டிக்கும். वो अकाल में था पर उसको आशीष वरदान दिए, उस आशीष वरदान उस पे चिपका रहा. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவன் நினைச்சீங்கன்னா ஆசீர்வாதம் வந்து உங்களை ஒட்டிக்கும். आप खुद को आशीष में समझेंगे तो वो आशीष आप में रहेगा. பாருங்க, அவன் பஞ்சன் போனா, वो अकाल में गए थे. கடவுளுடைய ஆசீர்வாதம் மேல இருக்கிறதுனால परमेश्वर का आशीष उस पे था. ஆசீர்வாதம் வந்து அவனை ஒட்டுது. उसका जो आशीष उस पे चिपक रहा था. அப்போ 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா उसका 13 में देखेंगे. அங்க வந்து 5-6 வசனம் வாசிப்போம். उसका 5 और 6 पढ़ेंगे. 5-6 5 और ஆபிரகாமுடன் வந்த லோத்து ஆடு மாடுகள் கூடாரங்கள் இருந்தன. அவர்கள் ஒருமித்தம் குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடினால் அவர் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாத போயிற்று. 5-6 लूत के पास भी जो अब्राहम के साथ चलता था भेड़, बकरियां, गाय, बैल और तंबू थे. इसलिए उस देश में उन दोनों के लिए स्थान ना था कि वे इकट्ठे रहें, क्योंकि उनके पास बहुत धन था, इसलिए वे इकट्ठे ना रह सके. பாருங்க, இங்க देखिए ஆபிரகாம் தான் தேவன் அழைச்சாரு. अब्राहम को ही परमेश्वर ने ஆனா बुलाया அவன் था. கூட லோத்தும் தம்பியும் ஒட்டின்னு வந்துட்டான். और उसके साथ उसका लोत उसका भाई भी आया था. இப்போ ஒட்டி வந்ததுனால उसके साथ आया तो யாரு மேல ஆசீர்வாதம் இருக்குதோ किसके ऊपर आशीष है, அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் ஒட்டிக்கும். उसके साथ जो है उसके ऊपर भी आशीष रहता है. புரியுதா நான் சொல்றது? क्या आप समझ रहे हैं मैं जो இவங்க बोल रहा ரெண்டு हूं? பேரும் ஆபிரகாமும் லோத்தும் ஒண்ணா இருக்கிறாங்க. वो अब्राहम और लूत उसके साथ दोनों थे. பூமியை தாங்காத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்குது. वो संसार नहीं सह सकता उतना अधिक उस पे आशीष என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? நான் இங்க தான் பாக்க, என் முகத்துல இங்க இருக்குதுங்க. அது மாதிரி क्या आप अजीब सा देख रहे हैं? इसमें लिखा है सब. நீங்க எப்படி இந்த வசனத்தை எப்படி பார்க்கணும்? कैसे इस वचन को आपको देखना ஆபிரகாம் தான் அழைச்சாரு. है? अब्राहम को बुलाया था. அவன் கூட ஒட்டின்னு வந்த லோத்தும் ஆசீர்வதிக்கப்படுறான். उसके साथ
साथ जो लूत आया था उसके साथ भी நான் சொல்றேன் உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் உங்க கூட ஒட்டிக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துரும். आपके साथ जो आशीष वरदान है वो दूसरे पे भी रहेगा. உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு தெரியல. क्या आपको समझ में आ रहा है? मुझे என்னையா சொல்றீங்க? क्या मुझे आप बोल रहे हैं? சில பேர் இங்க இருந்து கூப்பிடுவோம், இங்க என்னையா நான் சொன்னேன் உங்களை தான் சொல்றேன். कभी हम सामने बुलाते तो சாராளாமாவை தான் சொல்றேன். मैं उनको ही बोल रहा हूँ. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்க மேல தலைமையில இருக்குது. अब्राहम का जो आशीष वरदान है वो கிறிஸ்து இயேசுவினால உங்களுக்கு உண்டாயிருக்குது. यीशु क्रिस्त की वजह से आप में हुआ है. ஆகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க நம்பணும். इसलिए आप आशीष में रहे, हम भी आशीष में रहे. அப்பதான் இருக்கு உங்க ஆசீர்வாதம் உங்களை வந்து ஒட்டிக்கும். तभी आपको वो आशीष वो आप में चिपकेगा. அது மாதிரி உங்க ஆசீர்வாதம் இருக்கிற பஞ்சத்தை சரியாக்கிடும். वो आपका जो आशीष होगा वो अकाल को ठीक कर देगा. கூட இருக்கிற மனுஷனும் உங்களால ஆசீர்வதிக்கப்படுவான். आपके साथ जो मनुष्य है वो भी आपकी वजह से आशीष में रहेगा. அதனால தான் அங்க வேதம் சொல்லுது, इसलिए यहाँ वचन बता रहा है பூமியெல்லாம் இருள மூடும், पूरी पृथ्वी अंधकार से झपे रहेगी, பூமியெல்லாம் நாசமாவும், पूरा संसार नाश ஆனா होगा, கர்த்தர் உன்மேல் உதிப்பார். पर परमेश्वर आप पर उदय करेगा. கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். परमेश्वर का महिमा आप में நீ रहेगा. ஆசீர்வாதமா இருப்ப. आप आशीष में रहेंगे. நீ अनेक மக்கள் ஆசீர்வாதமா வைப்ப. आप बहुत सारे लोग को आशीष में ले ஏன்னா இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும் பாருங்க. वो இந்த ऐसा எண்ணம். सोच हमारे अंदर में होना है. ஆகவே தான் கர்த்தர் சொல்ற எல்லாம் மூடலாம் இருளாயிடலாம், तभी परमेश्वर बोलते सारे ஆனா चीज உன் மேல இருக்கிற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் சரியாக்கிடும். सारे ऊपर की जो आशीष है वो सब कुछ ठीक कर देगी. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? ஆமென். आमीन. அவதான் இன்னைக்கு லூக்கா புஸ்தகத்துல நான் எல்லாருக்கும் வசனம் அனுப்பிச்சேன். इसलिए ही लूका के पुस्तक से मैंने லூக்கா 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் आप सबको वचन भेजा था. கடைசியா வாசிட்டு முடிப்போம். இன்னைக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சேன் பாருங்க வாட்ஸ்அப்ல. मैंने सबको भेजा था. 6 லூக்கா 6 लूका उसका 6 अध्याय 6:48 ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்தும் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருந்தது. वह उस मनुष्य के समान है जिसने घर बनाते समय भूमि गहरी खोदकर चट्टान पर नींव डाली, और जब बाढ़ आई तो आधा उस घर पर लगी, परंतु उसे हिला ना सकी क्योंकि वह पक्का बना था. பாருங்க அத ஏசாயா புஸ்தகம் 62 தான் அதே தான் இதுவும். यशायाह उसका 62 में जैसे हम पढ़े थे அதே தான் அதே வசனம் தான் இதுவும். ये वही वचन इसमें भी है. எல்லாம் மூடப்படும், இருளா பூமியெல்லாம் இருளாவும், सारे संसार अंधेरे में रहेगी, ஆனா உன் மேல கர்த்தர் உதிப்பார். पर परमेश्वर फिर भी आप पे उदय करेंगे. இங்கேயும் சொல்லப்பட்டிருக்குது, इसमें भी बता रहा உங்க है வீட்டு மேல आपके घर के ऊपर தண்ணி வந்து மோதலாம், आपके घर के ऊपर बाढ़ आए, வெள்ளம் வரலாம். कुछ भी आए तो அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका अर्थ क्या है? பஞ்சம் வரலாம், चाहे अकाल आए, பிரச்சனை வரலாம், चाहे परेशानी आए, வியாதி வரலாம், चाहे बीमारी आए, போராட்டம் வரலாம், चाहे वो कुछ समस्या आए, எல்லாம் உங்க வீட்டை வந்து மோதலாம். वो सारे चीजें वो सब आप पे ढालने की உங்க कोशिश வீடு करेंगे, அசையாது. पर आपकी जो घर वो ना ही, ஏன்னா நீங்க இயேசுவின் கண்மலை மேல கட்டப்பட்ட வீடு. क्योंकि यीशु के இயேசு மேல கட்டப்பட்ட வீடு. क्योंकि वो यीशु के द्वारा वो घर बनाया அப்படின்னா है. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. क्योंकि इसका अर्थ है कि आप ये आशीषमय का घर है. உங்க வீடு ஒரு நாள் அசையாது. आपका घर एक बार कभी ना हिलेगा. உங்க வீடு விழுந்து போவாது. आपका घर ना टूटेगा. நான் சொல்ல அத சொல்றாரு. मैं नहीं बोल रहा, ये बोल रहा है. அதே ஏசாயா புஸ்தகம் 62:2 சொல்லப்பட்டதா இதுவும். जो यशायाह पुस्तक में हम पढ़े थे वो यहाँ पर भी बता रहा है. எல்லா நாசமாவும் உங்க மேல கர்த்தர் உதிப்பார். सारा चीज नाश होगा पर आपको परमेश्वर இங்க बचाएगा. எல்லா பிரச்சனை எல்லாம் வரும் மோதும் உங்க வீட்டை, सारा परेशानी आपके ஆனா घर உங்க में வீடு आएगी, ஒண்ணே ஆகாது. पर आपकी घर कुछ नहीं होगा. என் வீடு ஒண்ணே ஆகாது, मेरा घर कुछ नहीं होगा. நம்ம சர்ச் ஒண்ணே ஆகாது. हमारे चर्च எல்லாம் சரி நாசமாக்கலாம். सारा चीज वो नाश हो ஆனா सकता है, கர்த்தர் உங்களை என்னையும் காப்பாத்துவார். पर परमेश्वर आपको और हमें बचाएंगे. ஆகதான் நம்ம விசுவாசிகளா வாழ்வோம். इसीलिए हमें विश्वासी और विश्वासी की तरह रहना है. ஆமென். आमीन. இருக்கிறீங்களா? आप सब रहते हैं. அன்னாள் சொன்னதை பார்த்தோம், தேவன் சொன்னதை பார்த்தோம், हन्ना के बारे में सुने थे, परमेश्वर ने जो बोला उसके बारे में हम மீகா सुने थे. சொன்னதை பார்த்தோம். मीका ने जो बोला था उसके बारे में सुने थे. இயேசுவே விசுவாசிகளா இருக்கிறத பத்தி பேசினாரு. यीशु विश्वासी के बारे में हम पढ़े थे. இங்க அற்புதமா ஆசீர்வாதம் எப்படி நம்ம வாழ்க்கையை மாத்தோம்னு பார்த்தோம். आशीष वरदान हमारे जीवन को कैसे बदलेगा हम देखे थे. ஆசீர்வாதம் பஞ்சத்தை கூட மாத்திரும். आशीष जाकर उस अकाल को भी मिटा सकता है. ஆசீர்வாதம் இருந்தா
आशीष रहेगा। எந்த பிரச்சனை வந்தாலும் ஆசீர்வாதம் வீட்டை அழிக்க முடியாது. चाहे वो कैसी भी परेशानी हो, वो हमारे घर को ना मिटा அது सकता உங்க है। வீட்டை என் வீட்டை அழிக்க முடியாது. चाहे वो आपका घर हो, चाहे हमारा घर हो, ஏன்னா நம்ம ஆசீர்வாதத்தின் வீடு. क्योंकि हम आशीष के वरदान से हम घर आमेन। आमीन। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பண்ணலாமா? क्या हम प्रार्थना कर सकते हैं? ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஆண்டவர் கொடுத்த வெளிச்சத்துக்காக. मैं बहुत खुश हूँ परमेश्वर ने जो உங்களுக்குலாம் मुझे வெளிச்சம் बताया। இருக்குதான்னு தெரியல. आपको நான் वो रोशनी मिली நான் कि வாசிக்க எனக்கு வெளிச்சம் வருது. नहीं? मैं पढ़ते पढ़ते मुझे वो प्रकाश आया। ஆமென். आमीन। என்ன மாதிரி பாருங்க ஆசீர்வாதத்தின் மக்கள் நம்ம. कैसा हम आशीष में கொஞ்சம் சொல்லுங்க நான் मनुष्य हैं। ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. बोलिए कि हम आशीष में ஓ மை रहते हैं। நான் எங்க போனாலும் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில வந்துரும். कहीं पर मैं जाऊं वो आशीष मेरे पर आते रहेगा। எதுவும் நடக்கல சொல்லாதீங்க சார். वो कुछ नहीं होगा करके ऐसा ना வாயை बोलिए। மாத்துங்க சார். வாயை மாத்துங்க சார். अपने मुंह को बदलिए। நம்ம வீடு நல்லா இருக்கும். हमारा घर अच्छा நம்ம रहेगा। குடும்பம் நல்லா இருக்கும். हमारा परिवार நம்ம अच्छा பிள்ளைகள் रहेगा। நல்லா இருப்பாங்க. நம்ம பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. हमारे बच्चे अच्छे நமக்கு रहेंगे। நல்ல வேலை வரும். हमें अच्छा काम நல்ல मिलेगा। சம்பாதனை கிடைக்கும். हमें अच्छा ஆசீர்வாதமா நம்ம இருப்போம். हम आशीष में रहेंगे। எல்லாருக்கும் நம்ம நிறைய பேர் கொடுப்போம். हम बहुत सारे लोग को देंगे। நம்ம சபைக்கு நிறைய கொடுப்போம். हम कलिशा में बहुत देंगे। ஊழியத்துக்கு நிறைய கொடுப்போம். हम सेवा में बहुत देंगे। அள்ளி அள்ளி கொடுப்போம். हम बहुत बार के उनके ஏன்னா ऊपर தேவன் देंगे। நல்லவர். क्योंकि परमेश्वर भला பேச்ச है। மாத்துங்க சார். आप अपने बात को பேச்ச बदलिए। மாத்துங்க சார். अपने बात को बदलिए। ஆமென். விசுவாசிகளா வாழுங்க சார். हमें विश्वासी में जीना है। ஜெபம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு प्रार्थना करेंगे, अपने வார்த்தைக்காக हाथ को கர்த்தரை उठा ஸ்தோத்திரம் के பண்ணுவோம். उस वचन के लिए ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம் करेंगे, ஸ்தோத்திரம் धन्यवाद ஸ்தோத்திரம் करेंगे, ஸ்தோத்திரம். स्तुति हो। ஆண்டவரே தேவ வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். धन्यवाद விதைக்கப்பட்ட करते हैं வார்த்தைகளுக்காக आपके वचन ஸ்தோத்திரம். के लिए, जो ஜனங்கள் மேல் விழுந்த வார்த்தைகளுக்காக उस ஸ்தோத்திரம். वचन के लिए हम धन्यवाद करते हैं। ஜனங்கள் வாழ்க்கையில் 100% வசனங்கள் வேலை ये செய்யட்டும் ஆண்டவரே. वचन जाकर 100 गुना उन पे होने पाए। இந்த வார்த்தைகளை பிசாசு எடுக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ये ஆண்டவரே. वचन शैतान ना लेने पाए, आप ऐसे இந்த रखिए। கேட்டது அவங்க ஞாபகம் வரட்டும் ஆண்டவரே. ये वचन जो सुने वो याद आने அவங்க पाए। ஆவியில இது நிரப்பப்படட்டும் ஆண்டவரே. वो पवित्र आत्मा में होने அவருடைய होने எண்ணங்கள் இது நிரப்பப்படட்டும் இந்த पाए। வசனங்கள். उनकी सोच में वो होने पाए। அவங்க சரீரத்துல இது பார்க்கட்டும் ஆண்டவரே. वो अपने शरीर से वो देखने ஓ இந்த पाए। காரியத்தெல்லாம் சரீரத்துல பார்க்கட்டும். उस कार्य को अपने शरीर में சுகத்தை देखे। பார்க்கட்டும். वो चंगाई को ஆரோக்கியத்தை देखे। பார்க்கட்டும். वो आरोग्य को देखे। ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். अपने आशीष को देखे। நன்மையை பார்க்கட்டும். वो நன்மையை பார்க்கட்டும். நன்மைகள் अच्छे कार्यों को देखे। நன்மைகள் உண்டாகட்டும் वो ஆண்டவரே. अच्छे कार्य होने पाए। திருமணம் நடக்கட்டும். वो विवाह की कार्य குழந்தை होने पाए। பாக்கியம் உண்டாகட்டும். वो पुत्र की कार्य வீடு होने வாசல் வீடு வாசல் வாங்கட்டும். पाए। घर द्वार लेने पाए। லேண்டுகள் வாங்கட்டும். उस जगह जमीन को लेने पाए। கார் தேவையானவர் கார் வாங்கட்டும். जिनको कार की जरूरत है वो டூ कार வீலர் लेने இல்லாதவங்க पाए। டூ வீலர் வாங்கட்டும். जो टू व्हीलर लेना चाहते हो टू व्हीलर लेने पाए। இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम से எல்லா நல்ல காரியங்கள் वो सब कुछ अच्छे कार्य இயேசுவின் நாமத்தினால यीशु के नाम ஜனங்கள் வாழ்க்கையில लोगों के मन में நடப்பதாக वो होने पाए। தேவ ஆவியானவர் ये आपके पवित्र आत्मा को ஜனங்களை நிரப்புவீராக. उन लोगों पे भर இப்படி दे। கல்வாரி வல்லமை, आपकी कलवारी की இப்படி ரத்தத்தின் வல்லமை, आपके लहू की இப்படி உயிர்த்தெழுதல் வல்லமை आपके जो जी उठने का ஜனங்கள் மேல उनके लोगों के ऊपर கிரியை செய்யட்டும் आप ஆண்டவரே. उन पे क्रिया कर। உம்முடைய தழும்பின் வல்லமை आपके मार खाने से ஜனங்களை சுகமாக்கட்டும். आप लोग चंगे होने पाए। எல்லா மன கவலைகள், सारे मन की चिंता, எல்லா மன பாரங்கள், सारे मन की எல்லா மன குழப்பங்கள் सारे मन की இயேசுவின் நாமத்தினால सब यीशु के नाम से ஜனங்கள் வாழ்க்கை விட்டு வெளியேறட்டும். लोगों के मन से दूर होने पाए। குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. परिवार की जो भी परेशानी वो दूर होने पाए குடும்பங்கள் சமாதானமா இருக்கட்டும். और परिवार में சமாதானம் உண்டாகட்டும். शांति होने पाए। சமாதானம் உண்டாகட்டும். शांति होने पाए। குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். परिवार में शांति होने पाए। உமக்கே நன்றி ஆண்டவரே. आपको ही धन्यवाद करते हैं। எல்லா துதி கன மகிமையும் सारे आदर महिमा உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். आपको देते हैं இயேசுவின் நாமத்தினால. यीशु के नाम से। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கும் சதாகாலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.